இதுவரை பார்த்த வரலாறுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அபூபக்கர் தொடர்பு கொண்டிருந்த செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருப்பதை நீங்கள் எல்லாம் கவனித்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் மாத்திர சம்பந்தப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு இல்லாத விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான விஷயங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த வரலாறை பதிவு செய்பவர்கள் ரசூலுல்லாவுடைய விஷயம் என்று இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் அலசி ஆராய்ந்து அந்த குறைகளற்றதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத செய்திகளாக இருந்தால், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற மற்ற சஹாபாக்களுடைய செய்திகளாக இருந்தால் அதுக்கெல்லாம் அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவ்வளவுக்கு ஒரு கவனம் எடுக்க மாட்டார்கள். ஒரு மேம்போக்காக அந்த செய்திகளை பதிவு செய்து விடுவார்கள். அதனால் இதுவரைக்கும் சொன்னதுக்கு ஹதீஸ் ஆதாரம் காட்டியது போல் இனிமேல் அபூபக்கர் சித்திக்குடைய அவர் நடத்தின போர்கள், அவர் நடத்தின உரையாடல்கள், அவருடைய பயான்கள் இப்படியெல்லாம் வரும் பொழுது இதுகளெல்லாம் ஹதீஸ் நூல்களில் சனதுகளோடு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. அந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு எழுதியவர்கள் எதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். அதனால் இதுவரைக்கும் சொன்ன மாதிரி ஹதீஸ் நூல்கள் ஆதாரம் இல்லாமல் அதே நேரத்தில் வரலாற்று நூல்கள் ஆதாரத்தோடு தான் இது அபூபக்கர், உமர் மற்ற வரலாறுகள்லாம் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். இந்த முன்னுரையை உங்களுக்கு சொல்லி கொண்டு இந்த இன்றைய செய்திக்கு நம்ம நுழையலாம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ஏற்கும் பொழுது என்ன மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மார்க்கமே அழிஞ்சிடும், இந்த சமுதாயமே அழிஞ்சிடும் என்கிற அளவுக்கு பலவிதமான ஒரு எதிர்ப்பு சூழ்நிலைகள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனால் உண்டாகும். இப்படிலாம் உண்டாகுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே ஏராளமான அரபி கோத்திரங்கள் முர்த்தத் ஆகிட்டாங்க. முர்த்தத் ஆகாத ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறைஷிகள் யாரும் முர்த்தத் ஆகலை, அன்சாரிகள் யாரும் முர்த்தத் ஆகலை, சகீஃபுங்கிற ஒரு கோத்திரத்தார் முர்த்தத் ஆகலை. மீதி அரபு கோத்திரத்தில் உள்ள எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னா முர்த்ததுகளாக மதமே மாறிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நம்ம என்ன இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆழமாக இஸ்லாம் உட்காரல. சஹாபியாக இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சஹாபி, நான் சொல்கிற ஆளுக்கெல்லாம் முஹாஜிர்கள்லாம் ரசூலுல்லாவோட பாடம் படித்தவங்க, அன்சார்கள்லாம் ரசூலுல்லாவோட பாடம் படித்தவங்க ஒரு பக்கம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, ரசூலுல்லாவை பார்த்துருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாவை சந்திச்சிருக்க மாட்டாங்க, சஹாபியாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்னென்னு கேட்டால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வலிமையாக போயிட்டார், இவரோட சேர்ந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சேர்ந்து கொண்டவர்கள்லாம் இருந்தாங்க என்பது எப்போ தெரியுதுன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்த உடனே தெரியுது. மரணித்த உடனே பல கோத்திரத்தார்கள் நினைஞ்சிட்டாங்கன்னா மதம் மாறி போய்விட்டார்கள். அது மாதிரியான ஒரு நிலைமை உடனே வெளிப்படுத்துகிறாங்க. அது போக என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில பேர் நபின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த பொய் நபிகளுடைய ஆட்டம் அவங்க இறந்த உடனே அதிகமாகிடுச்சு. அவங்கள நோக்கி நிறைய பேர் திரும்பி அந்த போய் மூத்தா போயிட்டாரு, நம்ம உசுரோட உள்ள நபிகிட்ட போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சியில் ஏற்படுகிறது, பலதரப்பட்ட இடங்களில் வருகிறது. அப்போ அது போக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த துலைஹாங்கிற ஒரு ஆள் பின்னாடி நிறைய அரபு கோத்திரங்கள் அவர் தன்னை நபின்னு சொன்னார். அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டங்கள் சேர்ந்து மதீனாவையே தாக்குவதற்கு உரிய அளவுக்கு தாக்கி கைப்பற்றுறது, ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு வலிமையாக அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு நிலைமைகளுக்கு மத்தியில் தான் ரசூல் அபூபக்கர் சித்திக் ஆட்சியை வர்றாங்க. அது போக என்னன்னு கேட்டால், அவங்க பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க மதீனாவில். ஏன்னு கேட்டால், நிறைய ஆட்களை ஒரு போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் எந்த போர்க்களம்னு சொன்னால், அஸ்வதுல் அன்சின்னு ஒரு ஆள் தன்னை நபின்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் காலத்திலே சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நானும் ஒரு நபி தான் என்று அந்த ஆளை சொல்லி என்ன செய்கிறாருன்னா, ஏமன் பகுதி, ஏமன்கிற இப்போ ஏமன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஏமன் நாட்டினுடைய பகுதிகளை பூராத்தையுமே அவன் ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த நபின் ஒரு கான்செப்ட் எடுபடுதுன்னு தனி நபின்டான். முகமது நபின்டாரு, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு, நம்மளும் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திறமை உள்ளவனாக இருந்தான். பேச்சு திறமை சில தந்திரம்லாம் உள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய பேச்சுக்கு எடுபட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால், நிறைய பேர் மாறிட்டாங்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அதை முறியடிப்பதற்காக வேண்டி
ஒரு 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 ஆள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சகாபி தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு அவனுக்கு பின்னாடி சேர்ந்த ஆட்கள்லாம் முறியடித்து அவனை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நெஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணித்த பிறகு அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க அதிகமாக. இன்னும் ஒன்று கேட்டால், யமன் நாட்டை வந்து இஸ்லாம் கைப்பற்றின பிறகு ஒரு பாதான்கிற ஒரு ஆளை என்ன செஞ்சாங்க, ரசூல்லா வந்து அமீரா நியமிச்சிருந்தாங்க. யமன்கிற பகுதி அந்த நாடு பூரா ஒரே இஸ்லாமிய ஆட்சியில் வந்த உடனே பாதான்கிற ஒரு ஆளை வந்து ஆட்சியாளராக நியமித்திருந்தாங்க. அவர் இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யமனை வந்து துண்டு துண்டாக பிரித்து விட்டாங்க. ஒரு 8-9 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அமீரா ஆக்கி விட்டாங்க. அப்போ இது அவனுக்கு சாதகமாக போச்சு. இந்த அஸ்வதுங்கிற அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னா, இது நம்ம கை ஓங்கிறோம், நம்ம பிரிச்சிடலான்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாவா அடித்து அவங்கள விரட்டி அடித்து கைப்பற்றிக்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது, அபூபக்கருடைய ஆட்சி நெருக்கத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒட்டுமொத்த இதுவுமே அவன் கையில் போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை வந்து முறியடிக்கிறதுக்காக ஒரு படை அனுப்புகிறாங்க. அந்த படை அங்கே நிற்கிது. இந்த அசுவது என்பவனை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி ஒரு படை அனுப்பப்பட்டிருக்கிறது. மதீனாவில் ஆளுக்கு கம்மி. மதீனாவில் எவனாவது தாக்குதல் வந்தான்னு சொன்னால் அதை முறியடிக்கிற அளவுக்கு மதீனாவில் ஆளுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால், ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்வது என்ற பொய் நபிக்கு அவனை பொய் நபின்னா நபின்னு சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்கல, அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு முஸ்லீம்களை வெட்டுறது கொள்வது இந்த மாதிரியான அளவுக்கு போன உடனே தான் அவனை அழிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பியிருந்தாங்க. அப்படி அனுப்பியிருக்கும் பொழுது அந்த படை அங்கே நிற்கும் பொழுது இந்த மதீனா ஒரு குழப்பமாக இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா தலைமையில் மரணிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உசாமா தலைமையில் ஒரு படையை உண்டாக்கி அனுப்பி விட்டாங்க. புறப்பட்டு போங்கன்னு. எங்கே அனுப்பிட்டாங்கன்னு கேட்டால், அந்த முத்தா போர் நடந்துச்சு இல்லையா, அந்த பகுதிக்கு, அதாவது சிரியாவுடைய பகுதிக்கு வந்து அது ரோமானியர்கள், இத்தாலி, அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக இருந்தது. அவங்களுடைய அத்துமீறலுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பகுதிக்கு இவர் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தை அதிலிருந்து வழங்கிட்டு மறுபடியும் வருவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மொத்தாங்கிற அந்த பகுதியிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தூதரை ரசூலில் அனுப்புகிறாங்க. ஒரு தூதர் அனுப்புவாங்கள்ல, கடிதம் கொடுத்து அந்த தூதர் அனுப்புகிறாங்க. தூதர் அனுப்பணும்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த புஸ்ராங்கிற பகுதியில் இருந்த ஹெர்குலிஸுங்கிற அந்த மன்னர் வந்து தூதரை கொன்னுடுறான். தூதரை கொலை பண்ண உடனே தூதரை கொள்ளுதல் என்பதை ரசூல்லா சகிச்சுக்கிறல. ஏன்னா தூதர்கள் இது வரைக்கும் அந்த அதுலேயும் பையத்திருவான்லையும் சொன்னாங்கல்ல, தூதர்கள் கொண்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் நிற்பியலான்னு என்ன செஞ்சாங்க, உறுதிமொழி வாங்கினாங்க. அந்த மாதிரி உலகமெல்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு நெறிமுறையை மீறினார்கள் என்று சொன்னால் அவங்க யாரை நம்புவாங்க, இவங்க யாரை விட்டு வைப்பாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3000 பேர் கொண்ட படை, பெரிய படையெல்லாம் இல்லை, 3000 பேர் கொண்ட ஒரு படையை என்ன செய்கிறாங்கன்னா அமைச்சு, நீங்கள் போய் அவங்கள தட்டி கேட்கணும், அவங்க வந்து இந்த கடிதத்தை கொண்டு விட்டாங்க, அங்கே சுற்றி வாழ்கிற முஸ்லீம்களுக்கு தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களை எதிர்த்து போர்க்களத்தில் சந்திக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதரை கொண்டதுக்காண்டி எவ்வளோ பேர் அனுப்புகிறாங்கன்னா, வெறும் 3000 பேர் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே போனோம்னு சொன்னால் 2 லட்சம் பேர் கொண்ட படை. இவங்க போனது வந்து 3000, 2 லட்சம் பேர் கொண்ட படையோடு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யுது, 2 லட்சம் பேர் அங்கே எதிராக இருக்கிறாங்க. இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ சேர்ந்த உடனே இதெல்லாம் ரசூல்லா காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இந்த 3000 பேர் கொண்ட படை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னா, 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுடைய அந்த வளர்ப்பு பிள்ளைன்னு சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட தான் தளபதி அனுப்பி விடுறாங்க. நீ போ, ஸெய்து கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் ஜாஃபர் என்ன செய்யணும், தலைமை தாங்கன்னு. அவரும் கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் அப்புறம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் தலைமை தாங்கன்னு. அவரும் கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னால் என்னன்னு ரசூல்லா சொல்லலை. ஆனால் சொன்னபடி 3 பேர் கொல்லப்படுறாங்க. 3000 பேர் படை தானே, 3000 பேர் கொண்ட படை, 2 லட்சம் பேரோட அவன் இருக்கிறான். அந்த போரில் ஒவ்வொரு தளபதிகளாக 3 பேர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே ஹாலித் இப்னு வலீத் அங்கே இருக்கிறாரு, அவர் தளபதியை ஆகிக்கிறார். ரசூல்லா சொல்லி ஆகலை. ரசூல்லா 3 பேர் தான் சொன்னாங்க. 4வதாக உள்ளது அடுத்து அவர்னு சொல்லலை. அந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுத்துக்கிடுவாங்கன்னு விட்டுட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் சூழ்நிலையை அனுசரித்து ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் அந்த படை என்ன செய்கிறது,
உண்டாண்டு அல்ல வெற்றியை கொடுத்துட்டான். அந்த போரில் கடுமையான 2 லட்சம் பேரை 3000 பேர் வென்ற சரித்திரம் உலகத்தில் கிடையாது. 2 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை 3000 பேர், அது அந்த காலத்தில் எல்லாம் இந்த துப்பாக்கி அதெல்லாம் இல்லாத காலம். அணு ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுன்னா 1000 பேர் 1 கோடி பேர் கூட சமாளிக்கலாம். இப்போ எல்லாம் கத்தி அருவாளை கொண்டு நின்று மோதக்கூடிய ஒரு போர், நம்பரை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அந்த மாதிரி போர்க்களத்தில் 2 லட்சம் எதிரிகளை 3000 பேர் நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ இவர் காலித் இப்னு வலீத் இந்த போரும் செய்வார், சில தந்திரங்களும் கையாண்டு பெரிய படையினர் வந்துக்கிட்டு இருக்குது, ரசூல் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் உள்ளக பரப்பி விட்டு அவங்க பீதியாகி களத்தை விட்டு ஓடிட்டாங்க. ஓடினவுடனே ஆனால் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, முஸ்லீம்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த படை திரும்பி வந்துடுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போனவங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள முஸ்லீம்கள் ஒரு 15 பேரை கொலை பண்ணிடுறாங்க, அந்த முக்கியமான ஆட்களை அழைச்சி. அப்போ இவங்க தோற்று போன வெறியில் இந்த மாதிரி செய்கிறாங்க. என்ன ஒன்று தான் உசாமா தலைமையில் அதுக்கு அதே இடத்துக்கு, எந்த இடத்துல அந்த போர் நடந்துச்சோ அதே இடத்துக்கு அந்த ஸைதுடைய மகன் தான் உசாமா. உங்கள் தகப்பனார் போய் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த இதுக்கு நீ தலைமை தாங்கி அதே இடத்துல போய் நீ அவங்களுக்கு பதிலடி கொடு அப்படின்னு சொல்லி உசாமா தலைமையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒரு படையை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது எந்த மாதிரி நிலைமைன்னு கேட்டால், அந்த தொழுகைக்கெல்லாம் வராமல் இருந்தாங்களா அந்த நேரம், அந்த 3 நாள். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. சனிக்கிழமை அனுப்புகிறாங்க. சனிக்கிழமைக்கு முடியாமல் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட இது சிஸ்டத்தை கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக வேண்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உசாமா தலைமையில் நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் ஒரு ஜுருஃபுங்கிற ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாரு, முகாமிடுறார் உசாமா தலைமையில். அதுக்கு சஹாபாக்கள்கிட்ட கடும் எதிர்ப்பு. ஏன்னு கேட்டால் இவர் ஒரு சின்ன பையன், 22 வயசு. உசாமா அனுப்பும்போது அவருக்கு எத்தனை வயசு, 22 தான். 20 சில அறிவிப்புகளில் 22 வயசு ஒரு இளைஞனுக்கு கீழே அபூபக்கர் உமர்லாம் அது கீழே போகணும். அந்த படையில் யாரெல்லாம் இருக்கணும்னு கேட்டால் அபூபக்கர் வீரராக போகணும், உமரும் போகணும், பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் அது அவர் கீழே அணிவகுத்து போகிற மாதிரி அந்த படையை அமைச்சிட்டாங்க, இதன் கீழே போகணும்னு. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ன சின்ன பையனை போட்டு விட்டுருக்குறீங்க, பெரிய பெரிய ஷேகுமார்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களை தலைமையாக்காமல் இவர் கீழே எங்களை செயல்பட சொல்கிறீங்களேன்னு அதை குறை சொல்கிறாங்க. 2 விஷயம், ஒன்று சின்னவராக இருக்கிறது ஒன்று, 2வது அவங்களே அறியாமல் அவங்கள்ட்ட இருந்த இவர் அடிமை வம்சத்தில் உள்ளவர், அதுவும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா இவர் செய்து அடிமையாக மக்காவோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிறந்த பிள்ளை தானே உசாமா. அதனால இவங்க அந்த குறைஷி அந்த கோத்திரத்தில் உள்ளவர் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலம் கோத்திரம் இருக்கும் இல்லையா, அது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த படையை நியமித்த உடனேயே எதிர்ப்பு வரும். ரசூலுல்லாஹ் இயலாமல் இருக்கும்போது, முடியாமல் இருக்கும்போது கூட சஹாபாக்களில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இப்படி தான் ஸைதை இவர் வாப்பாவை அனுப்பும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இது புகாரில் 3730 ஹதீஸில் வருது. நீங்கள் இப்போ உசாமாவை அனுப்புகிறேன், இவருடைய அந்த தலைமை பதவி நீங்கள் குறை சொல்வீர்களே, ஆனால் இதற்கு முந்தி இவர் தகப்பனாருக்கும் இப்படிதான் சொன்னீர்கள். ஸைது தலைமையில் அனுப்பி விட்டு வந்தாங்கல்ல, கொல்லப்பட்டார்ல, அப்போது என்ன செஞ்சாங்கன்னா, இவர் இதுக்கு நீங்கள் ஸைது தலைமையில் நாங்கள் இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இவர் மேலேயும் குறை சொல்கிறீங்க, இவர் தான் எனக்கு ரொம்ப பிரியம், இவர் இமாரத்துக்கு அமீராக இருக்கிற இவர் தகுதியானவராக இருக்கிறாரு. ஒயன்கான லமின் அஹப்பன் நாஸ் இலைய, மனிதர்களில் எனக்கு விருப்பமானவர் அவர் தான், நான் ரொம்ப விரும்பக்கூடியவர் உசாமா தான், அதனால நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படையை நியமிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போய் அங்கே முகாமிட்டு இருக்கிறாரு, முகாமிட்டு ஆட்களை திரட்டிக்கிட்டு தான் போவாங்க.
ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அப்புறம் ஆளுக்கெல்லாம் திரண்ட பிறகு புறப்பட்டு போவாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு தொலை போய் முகாமிட்டு இருக்கும் பொழுது திங்கக்கிழமையை அடித்து ரசூலில் மூத்தாயிடுறாங்க. மூத்தா போன செய்தி வந்தவொடனே ரிவர்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க இந்த படை ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த ரசூலில் மூத்தான பிறகு எப்படி போகிறது, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற முடியாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, உசாமா தலைமையில் போன படை வந்து அங்கேருந்து ரசூல்லா மூத்தா போனாங்கன்ற உடனே முடியாமல் இருக்கிறாங்கன்னு வந்துடுறாரு. வந்து ரசூல்லா துவா செய்வாங்க அவருக்கு, அதெல்லாம் தனியாக வருது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இப்போ அந்த நிலைமை வந்து அப்படி இருக்குது. உசாமாவை படை அனுப்புகிற விஷயம். அப்போ அபூபக்கரோட முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய வேலை இதுதான். உசாமாவை ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த படையை நம்ம அனுப்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படையை நியமித்தாங்களோ, கடைசி படையாக அனுப்புனாங்களோ, ஒரு கணக்கு தீர்க்கறதுக்கு தான் அனுப்புகிறாங்க. அந்த படையை வந்து நம்ம அனுப்பணும்னு சொல்லி முடிவெடுத்து உசாமா தலைமையில் படையை கிளம்பணும்னு என்ன செய்கிறாங்க, உத்தரவு போடுறாங்க எல்லாருக்கும். அப்போ அங்கேயும் மறுபடியும் ஆட்சேபிக்கிறாங்க. என்ன ஆட்சேபிக்கிறாங்கன்னா, இந்த நிலைமை சரியில்லாமல் இருக்குது, அவன் துளைகாங்கிறவங்க சுற்று வட்டார அரபிகள் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டான், அந்த பக்கம் ஒரு படை நின்றுக்கிட்டு இருக்குது, ரசூல்லா காலத்தில் அனுப்பி வச்ச ஒரு படை வந்து இந்த அஸ்வத் என்பவனுக்கு எதிராக அங்கே களத்தில் நிற்கிறாங்க, இங்கே ஆளுக்கு கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் உசாமா அனுப்பக்கூடாது. ஒரு தளபதினா அவரோட எல்லோரும் போயிடுவாங்களே, உசாமாவோட ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னா மதீனாவுக்கு எதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பார்த்துக்கிறது? அப்போ மதீனாவை பாதுகாக்கிற ஒரு வேலை இருக்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு அனுப்ப வேணாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உசாமாவை நீங்கள் அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவை எடுத்தார்களோ அதை நான் செயல்படுத்தியே தீர்வேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு நான் ஒத்த மனுஷனாக இருந்தால் நான் மதீனாவை காப்பாற்றுவேன். நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன். அந்த முடிவு யாருக்கு எடுக்க இயலாது. இந்த ஒரு முடிவை நாட்டில் படைப்பலம் கம்மியாக இருக்குது, ஏற்கனவே ஒரு பெரிய படைப்பிரிவு வந்து அந்த அஸ்வதுங்கிற போலி நபி விஷயத்துக்கு ரசூலில் அனுப்புனாங்கல்ல, அந்த பக்கம் அவங்க நின்று கொண்டு அவங்க வர களத்தில் நிற்கிறாங்க, இங்கே ஆள் குறைவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இதை அனுப்ப முடிவு எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ரசூல்லா மேலே உள்ள அந்த அன்பு தான். ரசூல்லா எடுத்த முடிவு அல்ல கண்டிப்பாக வெற்றி தருவான். நீங்கள் வந்து கணக்கு போட்டு நீங்கள் நிற்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள்னு சொன்னால் அதை நம்ம செஞ்சு தான் அவன் உமர் உட்பட எல்லாருமே மறுக்கிறாங்க, அனுப்பாதீங்கன்னு சொல்லி. இந்த நேரம் சரியில்லை, ஏன்னா நிறைய பேர் முர்த்ததா போயிட்டாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பலவிதமான குழப்பம் ஏற்படுகிறது. இந்த பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் போது உள்நாட்டிலே பிரச்சனை, முனாஃபிக்குகள் ஆகி போயிட்டாங்க நிறைய. இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக 3 ஊரில் தான் ஜும்மா நடந்தது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு மக்காவில், மதீனாவில் ஜுவா பஹரைன்ல, வேறு எல்லா பகுதியிலும் ஜும்மா கூட இல்லை. எல்லாம் வந்து இந்த குழம்பி போய் மாறி முர்த்ததா போய் பல இந்த ஒருத்தரை நபியாக ஏற்றுக்கிட்டு பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்ப்பு நிலை உண்டாகி ரசூலுல்லாஹ் போனோன்னு எல்லாம் போன மாதிரி. இப்படி ஒரு நிலையில் நீங்கள் எப்படி உசாமா அனுப்பலாம் கேட்குறாங்க. அவர்னு சொல்கிறார், ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவை நான் செஞ்சு தான் தீர்வேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் போனாலும் சரி, நான் என்ன செய்வேன், நான் அனுப்பி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிற முடிவு எடுத்து படையை அனுப்ப முடிவு எடுத்துட்டார். அப்போ உசாமா வர சொல்லி அவர் உசாமா வாகனத்தில் ஏற்றி உட்கார்ந்து வச்சு இவர் நடந்தே வழி அனுப்புகிறார், அந்த ஊர் எல்லை வரையும் கொண்டு போய். அப்போ உசாமா, நீங்கள் நடந்து வரையும் நான் மேலே வர்றேனே அப்படின்பாரு. நீ வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட போகிற, அதனால் நீ தான் மேலே இருக்கணும் என்று சொல்லி உசாமாவுடைய சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் எல்லை வரைக்கும் போய் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த படையில் இருந்தீங்களோ அவ்வளோ பேர் அதுக்கு போயிருங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் யாரெல்லாம் அந்த படையில் இருந்து, இது மதீனாவுக்கு யாரும் தங்க வேண்டியதில்லை, அனைவரும் போயிருங்க அப்படின்ட்டாங்க. போனவுடனே ஒரு இடத்துல ஒரு ஊர் எல்லையை கடந்தவுடனே அங்கேருந்து என்ன செய்கிறாரு, உசாமா யோசிக்கிறார். உசாமா வந்து உமர் அந்த படையில் ஒரு ஆளாக இருக்கார். உமர் அலிலானும் பின்னாடி ஜனாதிபதி. ஆனால் அப்போ உசாமாவுடைய கீழே தான் அவர் செயல்படணும். உசாமாவுடைய தலைமையில் அவர் இருக்கிறார். அப்போ உசாமா என்ன செய்கிறாங்கன்னா, உமரை கூப்பிட்டு நீங்கள் போய் ஜனாதிபதியை சொல்லுங்கள், இந்த இப்போதைக்கு இந்த படையை நீங்கள் அனுப்பாதீங்க. ஏன்னு கேட்டால், இங்கே ஹலீஃபாவுக்கு எதாவது ஏற்பட்டுமோ எனக்கு பயமாக இருக்கிறது, மதீனாவுக்கு எதாவது. அவர் சில எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறார் நாட்டு நடப்புகளை. அப்போ அதனால் வந்து வேணான்னு சொல்லி உமர் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். உமர் அலிலானும் வர்றாங்க. அந்த மாதிரி உசாமா சொல்கிறாரு, உசாமாவுடைய செய்தியோடு வந்திருக்கிறேன், என்ன வந்திருக்கேன்னா அவங்கள திரும்ப நீங்கள் அழைச்சிக்கிறங்க, பிறகு போய்க்கிறோம், பிறகு ஒரு நல்ல நிலை ஏற்பட்ட பிறகு அவங்கள கவனிச்சிக்கிறோம் அந்த எதிரிகளை, இப்போதைக்கு நீங்கள் உசாமாவை அனுப்ப வேணாம்னு சொல்லி உசாமாவே சொல்லி அனுப்புகிறார். இந்த படைப்பிரிவு வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறங்கன்னு. அப்போ அவர் முடியாதுன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் யார் சொன்னாலும் மாற்ற மாட்டேன்,
நீ தான் போகிற, உன்னை தான் அனுப்புவேன்னு சொல்லி அவர் தான் ஏற்றுக்கிறல. அதுக்கப்புறம் அன்சாரிகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முறையிடுறாங்க. சரி, அந்த படையை அனுப்புங்க, கொஞ்சம் பெரிய ஆள் தளபதியாக கொடுங்க, சின்ன பையனுக்கு கூட நாங்கள் போக மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆட்சேபனையை இப்போ அபூபக்கர்னையும் சொல்கிறாங்க. அப்போ உமர் அதை சொல்கிறார், இந்த மாதிரி அன்சாரிகள்லாம் இப்படி சொல்கிறாங்க, அன்சாரி பேரை வச்சு ஒரு சொல்கிறார், அன்சாரிகள்லாம் அது விருப்பம் இல்லை, ஒரு மூத்த ஆளை போட்டு விடுங்க, இல்லாட்டி இது சரியாக வராது அப்படின்னோடனே உட்கார்ந்துருந்த அபூபக்கர் வந்து கட்டும் கோபத்தோடு எந்திரிச்சுக்கிட்டு, அப்போ ரசூலுல்லாஹ் ஒருத்தரை நியமிப்பார், நான் வந்து நீக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருவரை தளபதி நியமிச்சிருக்கிறாங்க ஒரு பணிக்கு, அவரை நீக்கும்போது நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தானே அவர் நானே நியமித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து உசாமா தளபதின்ட்டாங்க, சின்னவன் பெரியவன்லாம் பேசக்கூடாது, அவருக்கு இணங்கி போய் ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் எல்லாம் அடங்கிட்டாங்க. சரின்ற பிறகு இவரே இந்த உசாமா அந்த படை பிரிவு அந்த ஊருக்கு எல்லையில் தங்கியிருப்பாங்கல்ல, அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா செய்துட்ட ஒரு உசாமாட்ட ஒரு அனுமதி கேட்குறாரு அபூபக்கர். என்ன அனுமதி கேட்க? அவர் தான் தளபதி, உங்கள் படையில் உமர் இருக்கிறாரு, உமரை மட்டும் எனக்கு விடுவீங்க மதீனாவுக்கு, ஏன்னா தளபதிக்கு அப்படி கட்டுப்படுறாரு, இவர் தான் ஜனாதிபதி. இருந்தாலும் அந்த படைக்கு அவர் தான் தளபதிக்கும் பொழுது அவர் படையில் உமர் ஒரு வீரராக தான் இருக்கார். என்ன செய்கிறாருன்னா போய் இந்த மாதிரி உமரை மட்டும் எனக்கு இங்கே ஆலோசனைகளுக்கு தேவைப்படணும், அவர் விடுவிச்சிருங்க, அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. தாராளமாக வச்சுக்கிறங்க அப்படின்ற பிறகு அந்த உசாமாவுடைய படை வந்து புறப்பட்டு போகுது. அவங்கள எதிர்கொள்வதற்காக என்ன செய்கிறது, அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, போகிற வழியிலேயே எந்தெந்த குழப்ப கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா பல கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போய் அந்த சதி வேலையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அடக்கிட்டு அவர் இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் அவங்கள கொண்டு வந்துட்டு அந்த படையையும் போய் சந்தித்து 40 நாளைக்கு பிறகு வர்றார், ஜெயிச்சு வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை எதிர்க்கிறதுக்கு அனுப்புனாங்களோ அந்த மக்களை ஜெயிச்சுட்டு என்ன செய்கிறாரு, உசாமா வந்து வெற்றி வீரராக வர்றார். அப்போ அல்லாஹ்வை நம்பி அனுப்புனாங்க, அது வெற்றி கிடைச்சிச்சு. அது போக என்னன்னு கேட்டால் இந்த படையை அனுப்புனதில் வந்து அந்த அரபு கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரு பீதி உண்டானுச்சு. என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் மூத்தா போய், அவங்க தலைவர் மூத்தா போயிட்டாரு. மூத்தா போயிருக்கும் பொழுது ஒரு படை அங்கே நிற்கிது, எங்கே நிற்கிது, அஸ்வதை ஒழிக்கிறதுக்கு போயிருக்குது. இந்த நேரத்தில் இவங்க ஒரு பெரிய படையை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப வலுவாக தான் இருக்கிறாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, பெரிய வலுவாக இல்லை, பெரிய நம்பரில் இருப்பாங்கடா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த நேரத்தில் ஒரு அனுப்ப முடியுமாக இருந்தால் இவங்க நம்ம எதிர்க்க முடியாது, நம்ம தனி கூட்டம் அமைச்சுக்கிட்டு தனி ஆட்சி அமைக்க நினச்சோம்னா அது நடக்காது, அவங்க ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க, மதீனாவில் உள்ள அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு எண்ணத்தை இது உண்டாக்குச்சு. ஒரு படையை அந்த நேரத்தில் அனுப்புனது வந்து இந்த நேரத்தில் இவர்கள் படை அனுப்புவார்களே, ஆனால் அப்போ இன்னும் எவ்வளோ படை இருக்கும், மொத்தத்தை அம்பட்டையும் வலிச்சு அனுப்புவாங்க, இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கிது. கொஞ்சம் படை இருந்தாங்க, எல்லாரும் போல ரசூலுல்லாஹ் யாரை நியமித்தாங்களோ அவங்க தான் உசாமாவோட போனாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதுக்கான மதீனாவை காலியாகவும் வைக்கல, ஆனால் பெரிய படை இல்லை. அந்த மாதிரி வந்தவுடனே உசாமா 40 நாளைக்கு பிறகு அவர் வர்றாரு. அதுக்கடையில் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவங்க இந்த துளைகாண்டு ஒருத்தன் வந்து தன்னை நபின்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்டையே அன்பாக பேசிட்டு அப்புறமே என்ன செஞ்சான்னு கேட்டால், நானும் நபி, எனக்கு அதில் ஒரு பங்கு கொடுங்க, எனக்கு அனுபவத்தில் ஒரு உரிமை கொடுங்கன்னு கேட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினான். அந்த மாதிரி இருந்து ரசூலுல்லாஹ் அதை மறுத்துட்டு சந்திச்சுலாம் பேசினான்னு வைங்களேன். அதை மறுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் நான் தான் நபிங்கிற மாதிரி இந்த விஷயம் என்ன ஜிப்ரீல் வர்றாரு, குரான் மாதிரி இன்னும் சிலர் உண்டாக்கி, குரான் மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அந்த மாதிரி அரபி மொழி தெரிஞ்சவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அந்த மாதிரி குரானுடைய வசனம் நடையிலே என்ன செய்கிறது, சில எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னாருன்னு சொல்லி இதே கான்செப்டே சொல்லி, அப்போ அது போக என்ன செய்யணும், நான் நபி உங்களுக்கு தேவை இருக்குது, அவர் மூத்தா போன நபி, நான் தான் உயிரோடு இருக்கிறேன், ஏன் பின்னாடி வாங்க, அவர் நபி தான், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ நான் உயிரோட போயிருக்கிறேன், ஏன் பின்னாடி வாங்கினோன்னா இஸ்லாமிய பேசிக் இல்லாமல் அந்த இஸ்லாத்துக்கு வந்த கூட்டம் அவங்கெல்லாம் இந்த முஹாஜிர்கள் மாதிரி அன்சார்கள் மாதிரி ரசூலுல்லாஹ் கூட இருந்து பாடம் கட்டவங்க கிடையாது, ஏதோ பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்கன்னு வந்து சேர்ந்துக்கிட்டவங்க, பேசிக்கு வழங்காததுனால இவனுக்கு பின்னாடி மயங்கி பெரிய கூட்டம் பனு தை அசதெல்லாம் பெரிய அந்த அரபு கோத்திரத்தில் பெரிய நம்பர் உள்ள கூட்டம், அவங்களாம் இவனுக்கு பின்னாடி போயிட்டாங்க. பனு தை கூட்டம், பனு அசது கூட்டம், ஹத்ஃபான்கிற கூட்டம், இவங்கெல்லாம் வந்து செல்வாக்கு மிக்க அரபு கோத்திரங்கள். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவனுக்கு பின்னாடி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் இப்போ வந்து நம்ம மதீனாவை தாக்குதல் பண்ணணும், மதீனாவின் மீது நம்ம முற்றுகையிட்டு என்ன செய்யணும், தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவங்க அதுக்கு பிளான் பண்ணி வந்து இப்போ மதீனாவுக்கு அருகில் முகாமிட்டு இருக்கிறாங்கங்கிற அளவுக்கு செய்தி வருது.
அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு, இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே பெரிய இந்த நேரத்தில் அவர் சுமந்தது பெரிய கஷ்டம். வேறு யாரும் சுமந்திருப்பார்களே, ஆனால் இப்படிலாம் நடந்திருக்குமான்னு தெரியாது. அந்த போல்டான உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். அப்போ இந்த மாதிரி முகாமிட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இனிமேல் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், பள்ளிவாசலில் தான் இருக்கணும், 3 நாளைக்கு என்ன செய்யணும், பள்ளிவாசலில் தான் அனைவரும் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு மசூது, அலி ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர், இவங்க தல்ஹா, இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் தளபதிகளாக இருந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு ஏரியாவை கண்காணிக்கணும். அப்போ அலி நியமிக்கிறார், ஒத்துக்கிறாரு. பையத்து செய்யாத நேரம், பையத்து செய்கிறது 6 மாதம் பிறகு தானே, இது இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவும் நடக்கிறது. அந்த நேரத்தில் இவர் ஒரு பகுதியை பாதுகாக்க நியமிக்கிறாங்க, ஒரு ஒத்துக்கிறார். அப்போ அந்த பையத்து தான் செய்யலையே தவிர ஆட்சிக்கு கட்டுப்படுற மெண்டாலிட்டியில் அவர் இருந்தார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போ அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம், ஜுபைர் ஒரு பக்கம், தல்ஹா ஒரு பக்கம், இப்னு மசூத் ஒரு பக்கம்னு சொல்லி தலைவர்களை நான் நியமித்து விட்டு நீங்கள் ஒரு கண்காணித்துக்கிட்டு இருங்க, வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எதிர்த்தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லி அவங்க சின்ன சின்ன குட்டி குட்டி படைகளோட, ஒவ்வொரு தலைமையிலையும் சின்ன சின்ன படைகளோடு என்ன செய்கிறாங்க, எதிரிகள் வந்து விட்டால் நம்ம முறியடிக்கணும்னு காத்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அபூபக்கர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க என்று சொல்லிட்டு மதீனாவுக்கு ஒரு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு நானே போகிறேன், நானே அவர்களை எந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்களோ என் தலைமையில் நான் படம் நடத்திக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் அபூபக்கர் தலைமையில் என்ன செய்கிறாரு, படம் நடத்திக்கிட்டு போகிறாங்க. போனால் அவங்க அந்த மாட்டு தோளுக்குள்ளே காற்று அடைச்சி பறவைகளை பறக்கி விட்டுருக்குறாங்க. அதில் இந்த ஒட்டகங்கள் மிதிச்சோன்னா காற்றுல தெரிக்கும்ல சத்தம், அது விருண்டோடி மதீனாவுக்கு ஓடியாந்துருச்சு. அவங்க இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு சில போர் தந்திரங்களை கையாண்டு வந்துட்டாங்க. அப்போ அபூபக்கர் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், நீங்கள் இன்னைக்கு இரவு நம்ம திடீர் தாக்குதல் நடத்துகிறோம், ஏன் தலைமையில் நடக்கும். அவர் ஜனாதிபதி விட்டுட்டார், வேற நியமிச்சு விட்டார். நியமிச்சு விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் தளபதியாக இருந்து நான் அவர்களை முறியடிப்பேன்னு சொல்லி இரவோட இரவாக அவங்க எந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்களோ திடீர் தாக்குதல் நடத்தி அவங்கள விடியறதுக்குள்ளே முறியடித்து ஓட விட்டாங்க. எவ்வளோ கூட்டம் மதீனாவில் தாக்குறதுக்கு இந்த துலைகாங்கனுடைய கூட்டம், அவனுடைய கூட்டம் எவ்வளோ பேர் வந்தாங்களோ அவ்வளோ பேரையும் இவங்க முறியடித்து அவங்களுடைய முக்கியமான தளபதிகள்லாம் கொலை செஞ்சு விரட்டி அடிச்சுட்டாங்க. வேறு பக்கம் ஓடி போயிட்டான், மதீனாவுக்கு வராத அளவுக்கு. இவர் தொடர்ச்சியாக விரட்டிக்கிட்டே போய் ஒரு ரீஹஸ்ங்கிற ஒரு இடம் வரைக்கும் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவங்களுடைய தலைமையில் படையை நடத்திட்டு போய் அங்கே தங்கி முகாமிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் அவங்க போகிற வழியிலெல்லாம் எங்கெல்லாம் அவனுக்கு தலைமை இருக்குதோ அதையெல்லாம் தகர்க்கிறாங்க. இந்த இடத்துல முகாமிட்டு இருந்த இடத்துல இருந்து விரட்டுறாங்க. விரட்டுறது மட்டும் இல்லாமல் போகிற இடங்கள்லாம் அவனுக்கு ஆதரவு தளங்கள் இருக்கும்ல, அங்கங்கே கிளை அமைச்சு நம்ம சங்கன்னு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி எங்கெல்லாம் அவர்களுக்கு தலைமை இருக்கிறதோ அதையெல்லாம் முறியடித்து கொண்டு நாங்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறோம், எங்கள் கீழே தான் நீங்கள் இருக்கணும் என்பதை உறுதி செய்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் சில நாட்கள் அங்கே முகாமிட்டு எல்லா வேலையும் பார்க்குறார். பார்த்து சில படைகளை நியமிக்கிறார். வலிது இந்த துலைகாங்கிறவனை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மாளிகைப்படன் நோயிறாண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் நீ அடக்குன்னு சொல்லி ஒரு படையை நியமிக்கிறாங்க. இக்ரிமா அவர்களை, அபுஜலுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முசைலமான்னு ஒருத்தன் அப்படின்னு இருக்கிறான், அவனை முடிக்கிறதுக்கு ஒரு படை அங்கே இருந்து கொண்டே என்ன செய்கிறாருன்னா, சிறு சிறு படைகளை அனுப்பி என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நாட்டை எல்லாம் செதறி கிடக்கிறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அதே மாதிரி முஹாஜிர் இப்னு அபி உமையா என்பவர் இவன் அந்த அஸ்வதுங்கிறவனை அந்த படைக்கு ஏற்கனவே போயிருக்கிறாங்கல்ல, அதனோடு சேர்ந்து செயல்படுவதற்கு அவர் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி காலித் இப்னு சயீத் என்பவர் சிரியாவுடைய ஷாம் பகுதிகளுக்கு படை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் குலான்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள நோக்கி அனுப்புகிறாங்க. ஹுதைஃபாண்டா அந்த ஹுதைஃபத்தில் யமான் இல்லை, வேற ஒரு ஹுதைஃபா, அந்த ஹுதைஃபா என்பவரை அகலு தபாங்கிற பகுதிக்கு அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஹாலித் பின் வலீதையும் உக்காஷா பின் மாசனையும் அந்த துலைகாத்தாலே அவரை நோக்கி அனுப்புகிறாங்க. இப்படி அந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லா பகுதிகளையும் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. எல்லாம் எதிர்ப்பில் இருக்கிறாங்க, ஒன்றை விடக்கூடாது, நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும், அரசாங்கத்தை நிறுவியாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு படைகளை எல்லாம் வரிசையாக எல்லா பகுதிக்கும் அனுப்பிவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவுக்கு திரும்புகிறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க.
அதுக்கடையில் அந்த உசாமா வந்துடுறார். இந்த 40 நாளில் எதிர்கள்லாம் மூழ்கி வச்சுட்டு உசாமா வந்துடுறார். உசாமா வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, உசாமாவை நீ வந்து இந்த இடத்துல நீ பொறுப்பாக இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படை தட்டிட்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் எங்கெங்கெல்லாம் அது இருக்கிற பகுதிகளில் இருக்க எதிர்ப்புகள் இருக்குதோ அனைத்தையும் முறியடிக்கிறார் அபூபக்கரும் தலைமையில் போய். அப்போ இந்த மாதிரி நாடு செதறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தைரியமான இந்த நான் தான் ஜனாதிபதினு காட்டாமல் நான் ஒரு தளபதியாக இருந்து போவேன்னு சொல்லி போனது வந்து வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால் உமர் போன்றவர்கள்லாம் இது வேணாங்கிறாங்க. இந்த வேணாம், இந்த ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்லாம் மறுத்தாங்க. இல்லை, அந்த மாதிரியான கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, அது எதுக்கு அவங்களோட யுத்தத்துக்கு நடத்தணுங்கிற அந்த மாதிரி ஒரு பாலிசி உமர் இருந்திருந்தாருன்னா சண்டைக்கு போயிருக்க மாட்டார். சண்டைக்கு போயிருக்காட்டி அவங்க கையில் ஆட்சியெல்லாம் போயிருக்கும். அந்த ஆட்சி அதிகாரம்லாம் இங்கே மதீனா எல்லாம் பலவீனப்பட்டு போயிருக்கும். இவர் எல்லாத்துலேயும் ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து அந்த வெற்றி கண்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த அதே மாதிரி முசைலமாங்கிற அந்த பொய் நபியை அதை கொல்லுவதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது அந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தந்திரம் மணிக்கெல்லாம் கொலை பண்ணுறாங்க. அது தனி சம்பவம். இப்போ இந்த அஸ்வதுங்கிறவனை என்ன செய்கிறாங்கன்னா, அஸ்வதுங்கிறவன் அவன் ஒரு செல்வாக்கு மிக்கவனாக இருந்தானா ஏமன் குலத்தை பிடிச்சிக்கிட்டான். அப்போ பிடிச்சவனை என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது உயிரோடு இருக்கும்போது ஏமன் பூரா பிடிச்சிட்டாண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்த்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் மக்களை திரட்டுங்கன்னு சொன்னோன்னே முஆது இப்னு ஜபல் மட்டும் தான் அங்கே இருக்கார். அவர் தலைமையில் மக்கள்லாம் திரட்டிக்கிட்டு சில தந்திர உபாயங்களை கையாண்டு அவனை முறியடிக்கிறாங்க. யாரை? அஸ்வதுங்கிறவனை அவனுடைய மனைவியை பிடிச்சி ஏன்னா அஸ்வத் என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த பகுதியுடைய மன்னராக இருந்தவரை கொன்று விட்டு அவர் கொண்டாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பெண்ணுக்கு கடுமையான கோபம் இருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா, அவனுடைய மனைவிட்ட போய் பேசி, இவன் மாதிரி ஒரு கெட்டவனை விடக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன கோட்டையில் இருப்பான், நாங்கள் கோட்டையில் புகுந்து தாக்கிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இவனை மாதிரி ஒரு கெட்டவன் கிடையாது அந்த மனைவி சொல்லி, இந்த இடத்துல மட்டும்தான் அவன் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பான், இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் பாஞ்சு வந்துடுங்க, அங்கே எந்த பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே போதுமான ஆயுதங்களெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு அந்த பெண் ஐடியா கொடுத்து இவங்க கோட்டை கதை உடைச்சிட்டு உள்ளே நுழைஞ்சு போய் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல பார்த்து பாயிண்ட் வச்சு அவனை கூட்ட அவன் தலையத்துக்கு வெளியே எரிஞ்சாங்க. எரிஞ்சவொன்னே அந்த அவன் கூட்டம்லாம் செதறி ஓடி போச்சு. இவன் குலவு செய்யணுமே, இவனுடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு இப்படி சில வேலைகள்லாம் செஞ்சு போரும் செஞ்சாங்க. அந்த போருக்குன்னு சில தந்திரங்கள் செஞ்சு தான் ஆகணும். போர்க்களத்தில் வந்து எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அவன் அசது முறியடித்தாங்க. அது முசைலமாங்கிறவன் தான் பெரிய சக்தியாக இருந்தான். எந்த அளவுக்குன்னா, அந்த யமாமாங்கிற இடத்துல அவனை எதிர்த்து படை அனுப்பும் பொழுது அவன் உக்காஷாவை அனுப்புகிறாங்க, அவர் தோற்று போயிடுறாரு. அப்புறம் வந்து சினிமாவை அனுப்புகிறாங்க, சாபித்துங்கிறவனை அனுப்புகிறாங்க, அவர் தோற்று போயிடுறாரு. அப்புறம் ஹாலிது இப்னு வலீதை நீ போய் பாருன்னு சொன்னோன்னே அவர் தலைமையில் போய் என்ன செஞ்சாங்க, கோட்டைக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி அந்த முசைலமாவை வந்து அவனையும் கொள்கிறாங்க. யார் கொள்கிறாங்கன்னா, அந்த வஹஷிங்கிறவர் தான் கொள்ளுவார். வஹஷி யாருன்னா, அந்த உஹதில் ஹம்சாவை கொன்றார்ல, உஹது போரில் ஹம்சா கொள்வார்ல, அந்த பிறகு எல்லாத்துக்கு வந்துடுறாரு. நான் அதுக்கு இதை கணக்கு தீர்த்துட்டேன், ஒரு நல்லவரை கொன்றதுக்கு ஒரு கெட்டவனை கொன்று நான் கணக்கு தீர்த்துட்டேன்னு ஒரு சொல்லுவார் அந்த வஹஷிங்கிறவர். அந்த வஹஷி மூலமாக வந்து முசைலமாங்கிற போய் நபி முறியடிக்கப்படுறான். இப்படி அங்கங்கே நபின்னு சொல்லி கொண்டு அவங்க ஒரு ராஜ்யத்தையே யமன் பகுதியை ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டான். இந்த ஒவ்வொரு கோத்திரத்தாரத்தை கையில் வச்சுக்கிட்டான். ஆட்சிங்கிறது மதீனாவில் மட்டும்தான், மக்காவில் மட்டும்தான். இஸ்லாமிய ஆட்சி என்பது இவ்வளவு தான் ஆக்கிவிட்டாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே. அது எல்லாத்தையும் முறியடித்து ஒரு இதில் ஒரு அமைப்பினர்களை கொண்டு வந்த வேலை செஞ்சது யாரு? உறுதியான அபூபக்கர் நிலைப்பாடு தான். அந்த உறுதியான எதிரிகளை ஒரு நாட்டை ஏற்றுக்கிட்டு வந்தாலும் விடமாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இந்த படை அனுப்புறதே வேலையாக இருந்திருக்கு அவருக்கு. எத்தனை குழுக்கள் அனுப்பி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறானோ அதெல்லாம் அடக்கி ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுங்கிறதுக்குல அதுதான் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவனுக்குள்ள தேவை. நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு மற்ற வேலை செய்ய முடியும். நாடு 10-20 நாடாக போயிடுச்சுன்னா இது எங்கள் நாடு, இது இவர் நாடு, இது இவர் நாடு பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மதீனா மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சோ அதை நான் காப்பாற்றியே தீர்வேன் என்பதற்காக வேண்டி கடும் வீரத்தை அவரே களத்தில் இறங்கி அவரே போரிட்டு அவரே முறியடித்து என்ன செஞ்சார், வெற்றி வாகை சூடினார். இதெல்லாம் வந்து அபூபக்கர் அவர்களுடைய அந்த போருடைய நடந்த விளைவுகள். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ஜக்காத் விஷயம். அதில் முக்கியமாக என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க அதிகமான பேர் எதிர்த்ததுக்கு காரணம் வந்து ஜக்காத்துன்னு ஒன்று கேட்குறாங்க. ஜக்காத்துங்கிறது மக்காவில் குறைசிகளுக்கோ அன்சாரிகளுக்கோ பஞ்சாயத்து கிடையாது, அவங்களெலாம் மறுக்கலை.
ஆனால் இஸ்லாத்துக்கு இந்த மாதிரி நோக்கத்தில் வந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சக்காத்து தரமாட்டோம், நாங்கள் தொழுகையை மட்டும் நிலைநாட்டுவோம், சக்காத்து தரமாட்டோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு கடும் எதிர்ப்பு கிளப்புறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜக்காத்து தரமாட்டேன்னு யாருன்னா என்ன ஜக்காத்து தரட்டி இப்படி நிர்வாகம் பண்ணுறது? ஒரு அரசாங்கத்துடைய நிர்வாகமே ஜக்காத்து தான் நடக்கும். பணக்காரங்க கொடுத்தா தான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால் நாடு சீரழிஞ்சு போயிடும். அப்போ இந்த ஜக்காத்துங்கிற ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு அந்த ஜக்காத்துங்கிற ஒரு அவசியமாக இருக்குது. அதை வந்து எல்லாம் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான், மார்க்கு கடமையும் ஆக்கியிருக்கிறான். ஒரு அரசு நடத்துவதற்கு தேவையாமல் இருக்குது. அரசாங்கத்தில் வரி எப்படி அரசாங்கம் நோட் அடித்து கொடுக்குறதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. நோட் அடிக்கிற காலத்துலையும் இப்போ அடிக்க முடியாது, வரி வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வரி வாங்காமல் நடத்த முடியாதுன்னு இருக்கும் பொழுது ஜக்காத்து தரலைன்றவுடனே இவர் யுத்தம் செய்வேங்கிறார். உமர்கள் இல்லாமல் ஆட்சேபனை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய செய்தி தான். உமர்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி அவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி நீங்கள் யுத்தம் செய்வீங்க? அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு தானே ஜக்காத் தர மாட்டேங்கிறான். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன பிறகு அவர் ஜக்காத் தரலை என்பதற்காக நீங்கள் எப்படி யுத்தம் செய்யலாம்னு சொல்லி உமர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆட்சேபனை பண்ணுவாங்க. அப்போ அவங்க அழகாக அபூபக்கர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கன்னு ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறான். அதில் நான் இதில் ஒன்றை செய்வேன் ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வேறு வடிவம் கொடுத்தாருன்னா நான் போர் செய்ய தான் செய்வேன். அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்தில் என்ன இதில் ஒரு தனி மனுஷன் ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் ஒரு பாவின்னு மட்டும் ஆயிடுவான். ஜக்காத்து இஸ்லாத்தில் கிடையாதுன்னா அவன் காப்பீர் ஆயிடுவானே. நாயிரம் 3 வருஷத்தில் சொல்லிட்டாங்க. குரானில் அல்லாஹ் சொன்ன ஒரு கடமையை மறுத்து அவன் எப்படி முஸ்லீமாக இருப்பான்? மறுக்கிறேன்னா செய்யாமல் இருப்பான். இத்தனை கடை நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பொய் சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், பொய் சொல்கிறோம், அதனால காப்பீர் ஆகிட மாட்டோம். எத்தனை தவறுகள் அல்லாஹ்வுடைய இது மீறுகிறோம், அவனெலாம் காப்பீராக மாட்டான். ஆனால் இப்படி ஒன்று கிடையாதுன்னா காப்பீராகணும். அதாவது குரானில் எது கட்டளை இருக்குதோ பொய் சொல்லக்கூடாதுன்னா குரானில் இல்லை. குரானில் வந்து பொய் சொல்லி உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க யாருவேன் இவன் காப்பீராயிரும். அப்போ குரானில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயத்தை மறுக்கும் பொழுது நான் வந்து லவ் காத்திலன்னகும் வஹதி, நான் மட்டும் இருந்தாலும் போய் போர் செய்வேன். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் சரி, உமர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாவிட்டாலும் சரி, நான் தன்னந்தனியாக நின்றாலும் நான் நிச்சயமாக அதை ஒழிச்சு கட்டுவேன் என்று சொல்லி இந்த ஜக்காத்தை மறுத்த கூட்டத்துக்கு எதிராகவும் களமிறங்கி அவங்கள வழிக்கு கொண்டு வந்து ஜக்காத்து கொடுக்குறோன்னு சொல்ல வச்சாங்க. ஜக்காத்து கொடுக்குறோம், இதை கட்டுப்பட்டு நடக்கிறோம். எப்போ அதை சொல்ல வச்சாங்கன்னு கேட்டால் அந்த வலிமையை பயான் பண்ணி இல்லை, பயான் பண்ணி விலைக்கு சொல்லி புரிய வச்சு கிடையாது. அவங்க ஒரு நோக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துடைய அந்த வலிமையை காட்டி தானே செஞ்சாங்க. அந்த போரின் மூலமாகத்தான் அவங்கள வழிக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இவர் எதிர்க்க முடியாது, வலிமையாக இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது, ஜக்காத்தை வசூலித்து தான் ஆகுவாங்க, வலிமையாக இருக்கிறாங்கன்னு காட்டணும். அப்போ வலிமையாக இருக்கிறத காட்டணும் என்பதிலே கவனம் செலுத்தி இந்த ஜக்காத்து மறுப்பாளர்களுக்கு எதிராகவும் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் அவர்கள் வந்து போர் செஞ்சாங்க. அந்த போரின் மூலமாகவும் அந்த ஜக்காத்து குவிய ஆரம்பித்தது வருது. ஜக்காத்து வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் குவியும்ல, அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல, அந்த நிலைக்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன்னு கேட்டால் இது ஜக்காத்து கொடுக்காம இனிமேல் இருக்க முடியாது, அவர் கை ஓங்கி இருக்குது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மூத்தா போனோன்னே மதினால மட்டும் இருப்பாங்க, துண்டு துண்டாக செதறி போயிடுறேன், நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டி அரசர் ஆகிக்கிடுவோம், அவங்க ஒரு பகுதிக்கு நம்ம இதுக்கு அரசர் ஆகிக்கிடுவோம், நம்ம அதுக்கு அரசர் ஆகிக்கிடுவோம், அவங்க நம்மளை ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு ரசூலுங்கிற ஒரு பலம் இல்லாமல் போச்சுல, அதனால இவங்க வந்து பின்வாங்கிடுவாங்க. ஜக்காத்து கொடுக்காமலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு குட்டி அரசர் ஆகிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியில் உள்ளவன் ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவனும் திட்டம் போட்டான். எல்லாத்தையும் முறியடிச்சார். முறியடித்து ஒரு குடையின் கீழே ஒரு சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சார். அதை உண்டாக்குனது இவர் தான். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பயந்துக்கிட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்து அவன் வந்து அந்த சுயரூபத்தை காட்டி தனித்து போய்விட வேண்டும், தனி நாடாக ஆக்கிடணும், தனித்தனி பகுதியாக இருக்கணும்னா அது இஸ்லாம் அப்போ இருக்காது. ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் ஜக்காத்தை மறுக்கிற மாதிரி ஒன்னொன்னே மறுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும்னு சொன்னால் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவருங்கிற வகையில் அபூபக்கர் சித்திக் என்ன இருக்கிறது, ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பெரிய பங்குனா முதல் பங்கு அவருக்கு தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு வளர்ந்த சாம்ராஜ்யத்தை தான் மற்ற ஆட்சி பண்ணாங்க. அதை கூட 2 பிரிஞ்சு 3 பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த சாம்ராஜ்யமாக உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் இவர் தான். ஒரு ஆளுகையின் கீழே பெரிய பெரிய ரோமாபுரி சக்கரவர்த்திகள்லாம் எதிர்த்து, பாரசீகர்லாம் எதிர்த்து, அவங்களுக்கெல்லாம் படை அனுப்பி அவங்களையெல்லாம் விரட்டி அடித்து முறியடித்து
நாங்கள் தான் இங்கே அரபு தீபகற்பத்தில் பெரிய சக்தின்னு காட்டினார்ல, அந்த காட்டுவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள், உறுதிப்பாடு, அது ஒன்றில் தான் தீம் பண்ணுறார். மொத்தத்தில் நாட்டை சரி பண்ணணும், நாட்டை வந்து சீர்படுத்தாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதில் சரியான ஒரு வேலையை செஞ்சாருங்கிறத பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம், 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. அதில் முக்கியமாக அவருடைய வேலையில் முக்கிய வேலை என்னன்னு கேட்டால், இந்த ஜக்காத்துங்கிற கடமை இல்லாமல் போயிருக்கும்ல, அதை வந்து நிலைநாட்டி தந்தது. அதில் அவரை கொண்டு நிலைநாட்டி இருக்கிறான். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இந்த யமாம் ஆண்டு முசைலமாட்ட போர் நடத்து இல்லையா, அதில் வந்து நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அவன் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தான். முசைலமாங்கிற நான் நபின்னு சொன்னான்ல, அவனும் ஒரு வலிமையான ஒரு சக்தியாக இருந்தான். அப்போ அவனுடைய இந்த வலிமையான சக்தியாக இருந்த காரணத்தினால அவனை எதிர்த்து யமாமாங்கிற இடத்துல போர் நடக்கும் பொழுது நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. என்ன மாதிரி சஹாபாக்கள்னா, நல்ல குர்ஆனை ஓதி மனப்பாடம் செஞ்ச சஹாபாக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ இந்த யமாமா போர் முடிஞ்ச பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி யமாமா போரில் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டார்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை மனனம் செஞ்சுருந்தவங்க. குர்ஆனை மனனம் செஞ்சவங்கள்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் குர்ஆன் இல்லாமல் போயிடும். குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்படுது? மனனம் செய்தவர்களை கொண்டு தான் பாதுகாக்கப்படுது. அப்போ அதை எல்லோரும் மனனம் செஞ்சு 50 பேர் போயிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நாளைக்கு மொத்தம் போயிட்டாங்கன்னு வைங்க. அப்போ குர்ஆன் என்பதே இல்லாமல் போயிடும். குர்ஆன்னு சொன்னால் மனசில் ஓதி பார்த்து, ஏன்னா புக்காக ஆக்கி தொகுத்து தந்துட்டு போகலையில, அதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், உமர் சொல்கிறாங்க, நாம் வந்து குர்ஆனை வந்து எழுத்தாக தொகுத்துடணும், அதை ஒழுங்குபடுத்தி ஆகணும், இல்லைன்னா வந்து குர்ஆன் இல்லாமல் போயிடும். அந்த யமாமா போருக்கு பிறகு அந்த உமருக்கு கவலை வந்து அபூபக்கர்கிட்ட போய் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அபூபக்கர் மறுக்கிறார். ஆரம்பத்தில் ரசூல்ல செய்யாதவரை நம்ம எப்படி செய்கிறது? தொகுத்து இப்படி ஆக்குறாங்க, ரசூல் ஆக்கிட்டு போயிருக்கலாம்ல. குர்ஆனை தொகுத்து ஒரு வடிவமாக்கி தருவதை நோக்கமாக இருந்தால் அது ரசூல்ல செஞ்சுருப்பாங்க. ரசூல்ல செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வது அப்படின்னு அபூபக்கர் மறுக்கிறார். இது ஒரு நாள் நடக்கலை, தொடர்ச்சியாக இவர் அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரன்னு சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக இவர் போய் பேசிக்கிட்டே இருக்கார். உமர் விடாமல் தொடர்ந்து ஒரு பதிக்கிட்டே வர்றார். நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, இப்போ மனப்பாடம் பண்ண எல்லோரும் மௌத்தா போயிட்டால் குர்ஆன் எங்கே, எதை வச்சு நீங்கள் குர்ஆன்னு சொல்லுவீங்க? அப்போ மனப்பாடம் பண்ணவங்க எல்லாம் போன பிறகும் அந்த குர்ஆனை பாதுகாக்கணுமா இல்லையா? அதனால் என்ன செய்யணும்? ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களை வைத்து தொகுத்தே ஆக வேண்டும்னு சொல்லி வலியுறுத்துகிறார். திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். திரும்ப வலியுறுத்த பிறகு தான் என்ன செய்கிறாருன்னா, சரி நீ சொல்கிறது சரிதான் என்று அபூபக்கர் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஸைத் இப்னு சாபித்துங்கிறவரை வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து குர்ஆனை எழுதியவர்கள், அவர் ஒரு குர்ஆனை எழுதுவதற்குன்னு நிறைய பேர் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஸைத் இப்னு சாபித்துங்கிற ஒரு சஹாபி முக்கியமான ஆள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எப்போ வேண்டாலும் கூப்பிடுறதுக்கு வசதியான ஒரு ஆள். அப்போ குர்ஆனை வந்து தொகுத்து எழுதினவரில் இளைஞர் வேறு, இளைஞர் வந்து சுறுசுறுப்பான ஆள். அந்த குர்ஆனை தொகுத்தவர்களில் ஒரு ஆள், குர்ஆனை மனனம் செஞ்சவரில் ஒரு ஆள், குர்ஆனை எழுதியவரில் ஒரு ஆள். இந்த சிறப்பு இருக்கிறதுனால அவரை கூப்பிட விட்றாங்க. அபூபக்கர் சித்திகவங்க கூப்பிட விட்றாங்க. இந்தப்பா நீ தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருந்தாய், குர்ஆனெல்லாம் எழுதிட்டு இருந்த, நீ மனப்பாடம் பண்ணியிருக்கிற, இப்போ இந்த குர்ஆனை வந்து நம்ம வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி ஆகணும், இல்லைன்னா குர்ஆனில் வந்து குழப்பம் ஏற்பட்டுரும் என்று சொல்லி அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சவன அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, நான் குர்ஆனை தொகுத்து ஒரு வடிவத்தை கொண்டு வர்றார். அப்போ குர்ஆனை தொகுக்கிறேன்னா என்ன, அதை விளைக்கிறேன். நீ குர்ஆனை தொகுத்தல் என்றால் இது என்னங்கிறத விளங்கினா தான் இது சம்பவம்.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து குர்ஆனுடைய வசனம் இறங்குதுன்னு வைங்க. உதாரணமாக குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் ஒரு 25 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. நம்பர் நமக்கு கிடைக்கல, அதில் போய் 25 பேர் கிட்ட வருது. 25 பேர் குர்ஆன் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 25 பேரை ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க. கூப்பிட விட்டா எல்லா நேரத்திலும் 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் என்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிட்டுறீங்க, வகி வந்தோன்னே எழுதுங்கட்டா நியமிச்சு வச்சுருந்தாங்க. வகி வந்தவொடனே கூப்பிடுப்பா இருந்தால் அப்படியே கூப்பிடுவாங்க. யார் அன்றைக்கி ஊரில் இருக்கானோ 25 பேரில் 3 பேர் வருவாங்க, 22 பேர் தொழில் வரைக்கும் போயிருப்பாங்க. அப்போ 25 பேர் எழுதக்கூடியவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வசனம் வரும் பொழுதும் எழுத சொல்லும் பொழுது எல்லாரும் எழுதியிருக்க மாட்டார்கள். எல்லாரும் எழுத வாய்ப்பு கிடையாது. 25 பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு அன்னைக்கு யார் இருந்தாங்களோ 5 பேர் வருவார். அந்த 5 பேர் எழுதியிருப்பார். இந்த 5 பேர் எழுதின வசனம் இந்த 20 பேர்கிட்ட இருக்காரு. இவரும் குர்ஆன் ஒரு ஏடு வச்சிருப்பாரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு இந்த 5 பேர்கிட்ட உள்ள வசனங்கள் யார்கிட்ட இருக்காது? அந்த 20 பேர்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க எழுதலை. அதில் அடுத்த ஒரு வசனம் வரும், அடுத்த ஒரு சூறாவே வரும், கூப்பிட விடுவாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேர் எழுதியிருக்கிறது மீதி 15 பேருக்கு தெரியாது, அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் குர்ஆனை எழுதி வச்சிருந்தார்கள். யார்கிட்டையும் முழு குர்ஆன் இல்லை. ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் ரசூலுல்லாஹ் அந்த வகி வரும் பிரயாணத்தில் போயிட்டு இருப்பாங்க. எழுதுறதுக்கு ஒரே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, வந்து யாவப்படுத்தி எழுதுவாங்க. அப்போ எழுதுறது அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு வர கண்டிப்பாக இங்கே தான் நீங்கள் இருந்தாகணும், எந்த டயத்தில் வேண்டாலும் எனக்கு குர்ஆன் வரேன் எழுதி கொண்டு வந்து ஏற்பாடு இருந்தால் எழுதி வச்சுப்பாங்க. எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் பண்ணலை. கூப்பிடும்போது அவங்க எழுதிக்கிடுவாங்க. அது எப்படி நிலைமையாக இருந்திருக்கு என்று கேட்டால், ஒவ்வொரு சஹாபியும் குர்ஆன் எழுதி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒரு 500 வசனம் குறையும். அப்படி உதாரணம் சொல்வதாக இருந்தால் மொத்த குர்ஆனில் இவர்கிட்ட ஒரு 500 வசனம் இருக்காது, அவர்கிட்ட வேறு 500 வசனம் இருக்காது. இன்னொருத்தட்ட ஒரு 1000 வசனம் அவர்கிட்ட இருக்காது. இன்னொருத்தட்ட 300 வசனம் இருக்காது. இன்னொருத்தட்ட அது ரொம்ப தூரம் தொலைக்கு பிரயாணத்தில் இருந்தவராக இருந்தாருன்னு சொன்னால் பாதி வசனங்கள் இருக்காது. ஆனால் அதான் குர்ஆன் பார். அவர் என்ன சொல்வார்? இதுதான் எனக்கு ரசூல் எழுத சொன்னாங்க பார். அப்போ ஒவ்வொருத்தரும் இதுதான் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னதுன்னு வாதிட்டார்கள்னு சொன்னால் அப்போ குர்ஆனில் சண்டை வருமா இல்லையா? அப்போ எது குர்ஆன் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மனப்பாடம் பண்ணவங்க தான் நமக்கு ஆதாரம். மனப்பாடம் பண்ணுறவங்களை ஓத வச்சோம்னு சொன்னால் அதன்படி இருக்குதான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹாஃபில் ஹன்னா எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் குர்ஆன் அழிஞ்சிடும். நிறைய பேர் இப்போ எமாமாவில் போயிட்டாங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃபில்களை வச்சு இந்த எழுத்தர்களுடைய ஏடுகளையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் செய்துட்டு கொடுத்த வேலை. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், குர்ஆனை எழுதுகிற ஆளெல்லாம் ஒருத்தராக கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 20 பேர் இருக்காங்களா, உன் ஏட்டில் இருக்குதா, ஏட்டில் இருக்குதா, நீ எழுதிருக்கிறியா 20 பேர்ட்டும் கேட்பாங்க. 15 பேர் ஆமாம்பாங்க. உதாரணமாக 5 பேர் இல்லையம்பாங்க. எழுதிக்க. இந்த 15 பேர் எழுதிருக்காங்களா, நீ விட்டுருக்குற. அப்போ இந்த 15 பேர் எழுதுனது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீ விடுபட்டுருக்குன்னு அர்த்தமே தவிர நீ அதை எழுதிக்கம்பாங்க. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு இருக்கா, இல்லை என்கிட்ட இல்லையோ, உன்கிட்ட எல்லாத்தையும் எழுதிக்க 3 பேர் இருக்குங்கிறாங்கல்ல. அப்போ எல்லாத்தையும் கேட்பாங்க. அதிகமான பேர் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது போக மனப்பாடம் பண்ணவங்களை கூட கேட்பாங்க. இந்த மாதிரி அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா? ஆமாம், அவர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் எழுதலை, நீங்கள் எழுதிக்கிறங்க. இதுதான் ஸைத் இப்னு சாபித் பண்ண வேலை. அபூபக்கர் செஞ்ச வேலை, உமர் செஞ்ச வேலை. ஸைத் இப்னு சாபித் பண்ண வேலை என்னன்னு கேட்டால், குர்ஆனை தொகுத்தாங்கிறவங்கள இல்லாதெல்லாம் ஒன்றும் உண்டாக்கலை, புதுசாக ஒன்றும் செய்யலை. ரசூலுல்லாஹ் எழுத சொன்னபடி எழுதிட்டாங்க. அந்த எழுதின முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், சிலர் எழுதி சிலர் எழுதாமல் இருந்தது. அனைவரும் எழுதவில்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சில பேர் ரொம்ப எழுதியிருப்பாங்க, சில பேர் கொஞ்சம், சில பேர் 90% எழுதின சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் 50 தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா 50 வசனங்கள் வரும்போது இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. 50% உதாரணம் மக்காவில் உள்ள வசனங்கள் வரும்போது மதீனாவில் உள்ளவர்கள் எழுதியிருக்க மாட்டாங்கல்ல. மக்காவில் உள்ள வசனங்கள் மக்காவில் இருந்த சில பேர் தான் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் என்பது எழுதினவர் ஒவ்வொருவரும் இதுதான் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பிறகு பாதித்தா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் பிற்காலத்தில் இதான் குர்ஆன்னு சொல்லி என்ன செய்வார்? ஒரு 20 சூறா வச்சுக்கிட்டு இதான் குர்ஆன் பார் ஒருத்தர். இன்னொருத்தர் 15 சூறா வச்சு தான் குர்ஆன் பாரு. ஏன்ப்பா இவ்வளோதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் அவ்வளோ எழுதியிருக்கிறேனே அப்படிம்பாரு. அப்போ அவர் விடுபட்டிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டதை சரி பண்ணுற அவசியம் இருக்கா இல்லை? இது மார்க்கத்துக்கு விரோதம் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் செய்யாத வேலைன்னு இது பார்க்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை தான். எழுத சொன்னாங்கல்ல, அதான் எழுத சொன்னதை விட்டவனே எழுத சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் என்ன வேலை செய்ய போகிறோம்னு கேட்டால், யார் எழுதாமல் விட்டுருக்கிறார்களோ அவர்களை எழுத வைக்கிற வேலை தான் இது. இதை ரசூலுல்லாஹ் இதெல்லாம் உமர் புரிய வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையெல்லாம் கிடையாதுங்க. அந்த ரசூலுல்லாஹ் தான் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களா?
வகி எழுதுறதுக்கு தான் காத்திபுகள் வச்சு தானே இருந்தாங்க. அப்போ குரானை எழுதுதல் என்பது ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு வழிதான். அந்த எழுதுவதை நம்ம முழுமைப்படுத்துகிறோம். அந்த எழுதுவதில் ஏற்பட்ட குறைகளை, எழுத்தர்கள் விட்ட குறைகளை நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விளக்கின பிறகு தான் அபூபக்கர் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஸைத் இப்னு சாபித் எல்லா எழுத்தர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஏட்டையும் வாங்கி எல்லாத்தையும் எது இருக்குதோ அதை அவர் ஒரு பிரதி எழுதிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபினிஷ். இது உறுதியாச்சு. இந்த சூறா அல்லாஹ்விலிருந்து வந்தது என்பது இவ்வளோ பேரும் சாட்சி, இவ்வளோ ஹாஃபில்களும் சாட்சின்னு அது உறுதியாயிரும். அப்புறம் பக்ராவை எடுப்பார். பக்ராவை எடுத்து ஒருத்தரையாக கேட்பார். ஒருத்தரையாக கேட்டவுடனே சிலர் இருக்குமாங்க, சிலர் இல்லைம்பாங்க. அப்போ யார்கிட்ட இல்லையோ அவங்க விட்டுட்டாங்கிறத வைத்து அந்த விடுபட்ட வசனங்களை பூர்த்தியான பிறகு இதுதான் பக்ராண்டு ஆயிரும்ல, அவர் ஒரு பிரதி எழுதிவார். உடனே இதுதான் பக்ரா சூறா. அப்போ இது மட்டும்தான் இனிமேல் குரான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறது குரான் கிடையாது என்று மூலப்பிரதி வேணும்ல, அந்த மூலப்பிரதியை உண்டாக்குற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதில் கூட என்ன வரும்னு கேட்டால், ஒரு 9வது சூறாவுடைய கடைசி 2 வசனங்கள் அது இருக்காது. ஹாஃபில்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அந்த வசனத்தை கேட்பார், ஏப்பா இந்த வசனம் என்கிட்ட இல்லை, ஒன்றில் 50 பேர் எழுதிட்டுருவாங்க. வகி எழுதுன ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா யாருமே எழுதி வைக்கலை. எதாவது இந்த வசனத்தை லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த தூதர் வந்து விட்டார், உங்கள் மீது இறக்கமுள்ள ரசூல்லா பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம், 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களில் தான் பிரச்சனை வருது. மொத்த குரான்லேயே இந்த 2 வசனத்தில் பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்துனா, இந்த 2 வசனங்களை ஒருத்தரும் எழுதலை, ஆனால் இதை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க ஹாஃபில்கள்லாம். இது ரசூல்லா போதி காட்டினாங்க, நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் 2ம் வேணுங்கிறார். எழுத்தும் வேணும், ஹிஃப்லும் வேணும்னு என்ன செய்கிறாரு, அவர் நிற்கிறாரு. அப்புறம் தேடி கீடி பார்த்தா அந்த ஹுசைமான்னு ஒருத்தர் அவர் ஒரு எழுத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னொன்னே அவர் மட்டும் எழுதி வச்சிருக்கிறார். இந்த லக்கத் ஜாக்கும் ரசூலுங்கிறது அந்த ஒரு ஆள் மட்டும் வச்சிருக்காரு. ஒரு ஆள் வச்சுருந்து அவங்களுக்கு நான் அவர் எழுதியிருக்கிறாரு. இவ்வளோ பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லக்கத் ஜாக்கும் ரசூலுங்கிற அந்த சூறா இவ்வளோ பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே போதும். ஒருத்தர் எழுதியும் வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் எல்லாரும் எழுதிக்கிறீங்க. அதை நீங்கள் அன்னைக்கு அவரை சொல்லும்போது அவர் மட்டும் வந்திருப்பார். அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர் அருகில் இருந்திருப்பார், நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பீங்க, அவர் மாத்திரம் எழுதியிருப்பார்னு சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் பஞ்சாயத்து வந்துச்சு. இதனால இந்த 19 கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த 2 வசனத்துக்கு குரான் இல்லைப்பாங்க. இந்த 2 வசனம் குரானில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த சம்பவத்தை வச்சுட்டு அது ஹுசைமா மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஒரு ஆளுடைய இதை வச்சு மட்டும் நம்ம அதை எழுதலை, மனப்பாடம் பண்ணியிருந்தாங்கல்ல. நல்லாவே குரானை சொல்லும்போது இந்த குரான் மூமின்களுடைய உள்ளங்களில் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறான். இது சுதுர் இல்லது என ஊத்துலையில் கல்விமான்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்படுதுன்னு நல்லா சொல்கிறான். குரானை நாமே இறக்குறோம், நாமே பாதுகாப்போம்னு சொன்னால் மனப்பாடம் செய்ய வைக்கிறது தான் நல்லா சொல்லி காட்டுறான். அதனால தான் குரான் இன்றைக்கி எளிதாக மனப்பாடம் பண்ணுறோம். எந்த ஒரு நூலையாவது மனப்பாடம் பண்ண முடியுமா? எந்த ஒரு நம்ம தாய்மொழியில் உள்ள நூலையாவது கம்ப ராமாயணத்தை மனப்பாடம் பண்ணி யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அது பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. பைபிளை முழுசாக மனப்பாடம் பண்ண யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அல்லாஹ் எதில் பாதுகாக்கிறான்னா, அப்படி உள்ளத்தை எப்படி மனசில் உட்கார்ற மாதிரி என்ன செய்கிறான்ல, அதை அமைச்சிருக்கிறான். உள்ளத்தில் சின்ன பிள்ளை கூட மனப்பாடம் பண்ணிவிடுது. 10 வயசு பிள்ளை கூட குரானை மனப்பாடம் பண்ணிடுது. அப்போ குரான் என்பது உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுது. அந்த வேலையை செய்கிறது தான் அடிப்படை. அதில் உள்ளது எழுத்தாக்கினார் அவர். உள்ளங்களில் உள்ளது என்ன செய்கிறாரு, மனப்பாடம் பண்ணியவர்கள் அனைவரையும் வைத்துக்கொண்டு கேட்டு செஞ்சார். அப்போ இந்த குரானில் இந்த வேலையை அவர் செய்யாமல் விட்டுருந்தார் என்ன ஏற்பட்டிருக்கும்? இது செய்யாமல் ஒருவர் ஆட்சியை பண்ணிட்டு போயிட்டார் வைங்க, அவருடைய காலத்துக்கு பிறகு அடுத்தடுத்த காலங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர்கிட்ட இந்த எழுத்தாளர் உள்ள குரானை ஒருத்தர் வச்சுருப்பார், 100 பேர் வச்சுருப்பாங்க.
அந்த எழுத்தாளர்கிட்ட வாங்கின குரான் அவங்க 100 பேர் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் மதீனாவிலேருந்து கூஃபாவுக்கு போயிருப்பார், அவர் வந்து 25% குரானோட போயிருப்பார். கூஃபா குரான் வந்து 25% தான். இன்னொரு சஹாபி என்ன செஞ்சிருப்பார், எழுத்தரே பசராவுக்கு போயிருப்பார், அவர் ஒரு 30% எழுதியிருப்பார். அந்த ஊருக்கு வந்து இந்த 30 தான் குரான், இந்த 25 வேறு, அந்த 30 வேறையாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடையும் ஒரு குரான் ஆயிருக்கும். ஏன்னா என்ன ஆயிருக்கேன், அல்லாஹ் வந்து இந்த குரானுடைய ஒவ்வொரு ஹர்ப போதும் பொழுது இவர் குரான் போய் சேருது, இவருக்கும் சேரும் ஒவ்வொருக்கும் சேரும், அது செய்து கொண்டு தாக்கத்துக்கு சேரும். இந்த ஒரு திட்டம் போட்டு இந்த குரானை பாதுகாக்கிறது, உள்ளத்தில் எல்லாம் பாதுகாத்தாலும் எழுத்து வடிவத்திலையும் பாதுகாக்கணும்னு அந்த முயற்சி எடுத்து செஞ்சாங்கல்ல, அந்த பிரதியை வந்து எழுதி அவர் கைவசத்தில் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் உமர் காலத்தில் உமர் கையில் இருந்துச்சு. உமரில் நான் மூத்தா பண்ணோன்னா ஹப்ஸா கையில் இருந்துச்சு, அவங்க மகள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த மூளைப்பிரதிக்கு மாற்றமாக யாராவது பேசினா பிடிச்சி விடுவாங்க, டே குரான்னு சொன்னால் இதான் மூளைப்பிரதி, இதன் பிரகாரம் தான் குரானை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த குரானை தொகுக்கிற ஒரு வேலையும் யார் செஞ்சது, அபூபக்கர் சித்திக் தான் செஞ்சாங்க. அவரை கொண்டு என்ன இருக்குன்னு கேட்டால் நிறைய சமுதாயத்துக்கு ஆட்சிக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. இஸ்லாமிய கொள்கையை காப்பாற்ற வச்சுருக்கிறான், ஜிக்காத்துங்கிற கடமையை காப்பாற்ற வச்சுருக்கான், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவரை கொண்டு காப்பாற்ற வச்சுருக்கான். இன்னும் பல அவருடைய வரலாறுடைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது நாட்களில் பார்க்கலாம். அந்த ஏற்ற பிறகு இந்த உள்நாட்டில் இருந்த புரட்சிகளை அந்த கலவரக்காரர்கள்லாம் ஒடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க எத்தனை கூட்டங்களோடு போர் செய்திருக்கிறார்கள் என்றால், பனு ஆமிர் என்கிற ஒரு கூட்டம், அவங்களும் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறோம், நாங்கள் ஒரு தனி ராஜ்யமாக உண்டாக்கிறோம் என்று அந்த கோத்திரத்தார் வந்து எங்களுக்கு மேலே யாரும் இல்லை என்று அவங்களும் புரட்சி பண்ணாங்க. ஹவாஸின்கிற ஒரு கூட்டத்தார் இந்த பக்கம் ஒரு படை அனுப்புகிறாங்க, ஹவாஸின்ற ஒரு கூட்டத்தார் புரட்சி பண்ணுறாங்க, அவங்கள ஒடுக்கிறதுக்கு ஒரு படை அனுப்புகிறாங்க. சுலைம்ன்ற ஒரு கூட்டத்தார், பஹ்ரைன் வாசிகளும் அப்படியே மதம் மாறி போயிட்டாங்க, ஓமான் வாசிகளும் அதே மாதிரி புரட்சி செய்ய ஆரம்பித்துட்டாங்க. மஹராங்கிற பகுதியை சேர்ந்தவங்க, ஏமன் பகுதியை சேர்ந்தவங்க, ஹல்ரமௌத்துங்கிற பகுதியை சேர்ந்தவங்க, கிந்தாங்கிற பகுதியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி தையங்கிற கூட்டம், பனு அசது என்கிற கூட்டம், கத்ஃபான்கிற கூட்டம், பனு கினானாங்கிற ஒரு கூட்டம், பனு அபுஸுங்கிற கூட்டம், அதே மாதிரி துபியான்கிற ஒரு கூட்டம், அது மாதிரி குலா என்கிற கூட்டம், பனு தமீம் கூட்டம், யமாமாங்கிற இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்த பகுதிகள். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரமாக இருந்தாங்களா, அந்த கோத்திரத்துக்கு எங்களுக்கு வேறு யாரும் தலைமை கிடையாது, ரசூலுல்லாவோட எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவங்க தனித்தனியாக செயல்படணும்னு அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் அவர்கள் தலைமையேற்று அத்தனையும் கவனித்து, எங்கெங்கையெல்லாம் புரட்சி இருக்குன்னு கவனித்து இத்தனை பகுதிகளுக்கும் படைகள் அனுப்பி, சில நேரங்களில் தானே தலைமையேற்று சென்று, சில நேரங்களில் அதுக்கு உரியவர்களை தேர்ந்தெடுத்து, எந்த நேரத்திலையும் ஒரு 10 இடத்தில் யுத்தம் நடக்கும். அவருடைய ஆட்சி ஆரம்ப காலத்தில் எப்போ 10 ஏரியாக்களுக்கு படை அனுப்பி கொண்டே இருப்பார். அவங்களாம் அடக்கி ஒடுக்கி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்த வேலையை அவர்கள் அழகாக செய்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது இஸ்லாமிய நாடுகளாக இருந்துச்சோ அது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் என்று ஆக்குனது அபூபக்கர் அவர்கள் தான். இஸ்லாமிய நாடுகளாக இருந்து ரசூலுல்லாவுக்கு பிறகு மக்கா மதீனாவோடு சுருங்கக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது அதை முறியடித்து இவ்வளோ பெரிய வேலைகளை செய்கிறாருன்னா பெரிய நிர்வாக திறமை வேணும், ஒரு அக்கறை வேணும், பெரிய தியாக மனப்பான்மை வேணும். அவரே தலைமை தாங்கி போய் நம்ம கூட கொல்லப்படலாம், இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அபூபக்கர் அவர்கள் செய்தார்கள். இது பத்தாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த பகுதிகளை விட வேறு பகுதிகளில் இருப்பவர்கள் அவங்களும் என்னென்னு கேட்டால் நாடு பிடித்தவர்கள் தான். எப்படி நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷார் ஆட்சி பண்ணாங்களோ, அவங்கள நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணி விரட்டினோமோ, அந்த மாதிரி மீதி உள்ள பகுதிகள்லாம் என்னென்னு கேட்டால் அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவ சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம்ங்கிறவங்க வந்து பாரசீக சாம்ராஜ்யம்லாம் பல பகுதிகளை அரபு பிரதேசத்துக்குள்ளே பிடித்து வச்சுருந்தாங்க. அவங்களையும் எதிர்த்து இனிமேல் இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து அந்நிய சக்திகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த புரட்சி அடக்குனதோட இன்னும் பல பகுதிகளையும் விரிவாக்குனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இஸ்லாமிய நாடு என்பதை விட இன்னொரு மடங்கை விட அதிகமாக பகுதிகளை அபூபக்கர் அவர்கள் இந்த குறுகிய ஒரு 2 வருஷம் 4 மாதம் ஆட்சி காலம் தான் இருந்தாங்க. அந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் அவங்க ஈராக்குங்கிற பகுதி, ஈராக்கை வந்து கைப்பற்றுறாங்க, ஈராக்கில் உருந்த தீய சக்திகளை அகற்றுகிறாங்க.
அதே மாதிரி ஹியராங்கிற ஒரு பகுதியில் அங்கே உள்ள ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தி அதை இஸ்லாமிய ஆளுகையில் கொண்டு வர்றாங்க. அல்லது சில நாடுகளில் வந்து எங்களுக்கு வந்து கப்பம் கட்டி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, சிற்றரசராக இருக்கணும் என்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. பாரசீகம் வரைக்கும், பாரசீகம் அன்றைக்கி பெரிய வல்லரசு, பாரசீகத்தையும் போய் போர் செய்து என்ன செய்கிறாங்க, வென்றெடுக்கிறாங்க. அதே மாதிரி சினிங்கிற ஒரு இடம் பாரசீகத்தில் ஒரு பகுதி, அதே மாதிரி வலஜாங்கிற ஒரு பகுதி, அதே மாதிரி உள்ளீஸுங்கிற பகுதி, புராத்து யூப்ரட்டிஸ் நதி இருக்குது அந்த பகுதியில் உள்ளது. அது மாதிரி அமுகேஷியாங்கிறது அம்பாருங்கிற பகுதி, அதே மாதிரி வந்து கல்வாதி அந்த வேறு மொழி பேராக இருக்கிறது. அதே மாதிரி ஐநூத்தம்பருங்கிற ஒரு இடம், தூமத்துல் ஜந்தல்ங்கிற பகுதி, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஆந்திரா இப்படி மாநிலங்களாக இருக்கும்ல. இப்படியாக சின்ன சின்ன நாடுகளாக இஸ்லாமிய ஆளுகையில் இல்லாமல் இருந்துச்சு ரசூல்லா காலத்தில். அவங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எதுக்கு போர் செய்கிறாங்கன்னா அவங்க இடைஞ்சலும் பண்ணுறாங்க, அவங்க அந்நிய சக்திகளாகவும் இருக்கிறாங்க. அரபு மண்ணில் வந்து அந்நிய சக்திகள் இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு அடிப்படையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அபூபக்கர் வந்து படை நடத்தி சென்று அதெல்லாம் கைப்பற்றுறாங்க. ஹனாஃபிஸுங்கிற பகுதி, ஜுமைல்ங்கிற பகுதி, ஃபிரால்ங்கிற பகுதி, சிரியா, பாலஸ்தீன்லாம் கைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. பாலஸ்தீன்லாம் வந்து ரசூல்லா காலத்தில் வந்து இஸ்லாமிய ஆளுகையில் இருக்கலை. அதையெல்லாம் யார் கொண்டு வந்தார்னா அபூபக்கர் தான். அப்போ காலமெல்லாம் போர். அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 போர் 3 போரில் ஈடுபட்டுகிட்டே இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி வந்து படைகளை வந்து தைரியம் மூட்டி, என்னடா ஆகிரத்து அடிப்படையில் உருவாக்கின ஒரு படை, கூலிக்கு உள்ள படை இல்லை, சம்பளம் கிடையாது. அப்போ அல்லாவுக்காகங்கிறதுனால என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய சக்தியில் நிற்க முடியல. ஏன் தோற்று போயிடுறாங்கன்னா, பெரிய வல்லரசாக இருந்தவங்கெல்லாம் அன்றைக்கி அவங்க தான் வல்லரசு. அன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரசீகமும் ரோமாபுரியும் தான் வல்லரசு. உலகத்தையெல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா, ரஷ்யா பெரிய அப்படி சீனான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான கணக்கில் இருந்த நாடுகள் தான் இங்கெல்லாம் வந்து ஆக்கிரமித்து அரபு மண்ணிலெல்லாம் ஒவ்வொரு பகுதியும் பிடித்து வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிறதா இருந்தால் பெரிய சக்தி வேணும். அப்படியான பெரிய அவன் 2 லட்சம் 5 லட்சம் படையை வச்சுருக்கும் போது இவங்கள்ட்ட அவ்வளோ அதிகமான படைகள் இருக்கலை, ஆயிரங்களில் தான் படை இருந்தது. ஆனால் அதோடு என்ன இருந்ததுன்னு கேட்டால், நம்ம இது அல்லாவுக்காக செய்கிறோம், எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு செய்யலைங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்ததுனால இவங்களுக்கு அச்சம் கிடையாது, பயம் கிடையாது. திரும்பி பின்வாங்கி ஓடுறது பெரிய பாவம். மார்க்கத்தில் வந்து பெரும் பாவங்களில் ஒன்று என்னது, களத்தில் புறம் மீது கிட்டு ஓடக்கூடாது. களம்னு இறங்கிட்டோம் என்று சொன்னால் ஒரு ஜஹப், அது போர்க்களத்திலிருந்து ஃபிராருமின ஜஹப், களத்திலிருந்து பயந்து புறம் முதுகிட்டு ஓடுவது, முதுவை காட்டிக்கிட்டு ஓடுறது, இது வந்து பெரும்பாவங்களில் ஒன்று என்றெல்லாம் அந்த இஸ்லாமிய அந்த போதனையின் காரணமாகவும், இது வந்து ஜிஹாது அல்லாவின் பாதையில் செய்யக்கூடிய போர் என்கிற காரணத்தினாலையும் இவருடைய இந்த உறுதியான நடவடிக்கையினால எல்லாம் வெற்றியை கொடுத்தான். நம்பர்ன்னு பார்த்தோம்னா அவங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. யாரையெல்லாம் போய் ஜெயிச்சு தன் கைகளை கொண்டு வந்தாங்களோ அவங்க பெரும் சக்திகளாக இருந்தாங்க. அதில் ஹிம்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி பல்காங்கிற பகுதி, ஜோர்டானு, ஜாபியாங்கிற பகுதி, அதே மாதிரி எர்மூக்குங்கிற பகுதி, அஜ்னாதைன்கிற பகுதி, இதெல்லாம் அபூபக்கர் காலத்தில் ரசூல்லா காலத்தில் இல்லாமல் இருந்து அந்த பகுதிகளை இஸ்லாமிய ஆளுகையில் கொண்டு வந்தாங்க. சில பேர்கிட்ட செஞ்சாங்கன்னா, நாங்கள் சண்டை வேணாம், நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வரி தந்துடுறோம், இந்த கப்பம் கட்டுவாங்க, அந்த மாதிரி சில நாடுகள் போர் செஞ்சாங்கன்னா அவங்க நம்ம கையில் வந்துடும். போருக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா சமரசம் பேசுவாங்க. இவங்களை நம்ம எதிர்த்து நிற்க வேணாம், அவங்க பெரும் சக்தியாக இருக்கிறாங்க, எதுக்கு துணிஞ்சாளுக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அப்போ 2இல் 1 நடக்குது. இப்பொழுதும் அவருடைய 2 வருஷ காலத்தில் நடக்குது. அப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு ஆட்சி தலைவர் என்ன செய்யணும்னா, நாட்டை வந்து வலுவாக வச்சுருக்கணும், பலமாக வச்சுருக்கணும். அடுத்து நாட்டு மக்கள் எல்லாரும் அப்போ தான் சேஃப்டியாக இருக்க முடியும். மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு நாடாகவே இருக்கிறது. இப்போ மார்க்கத்தையும் காப்பாற்ற வேணும்னு சொன்னால் நம்ம வலுவாக இருக்கணும் என்பது அந்த அடித்தளத்தை போடுறாங்க. அப்போ இவ்வளவு வேலைகளும் அபூபக்கர் ஒரு காலத்தில் செஞ்சு பெரும் சாம்ராஜ்யமாக வந்துச்சுன்னெலாம் பேசுகிறோமே, அது எல்லாம் இவர் காலத்தில் வந்தது தான். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் தான் பெரும் சாம்ராஜ்யம் ரசூல்லா காலத்தில் இருந்ததுக்கு டபுளுக்கு மேலே அந்த பல பகுதிகள் என்ன செஞ்சார், இவர் படை நடத்தி சென்று ஜெயித்தார். இதில் முக்கியமாக வந்து ஹாலித் இப்னு வலீத் என்கிற ஒரு தளபதிக்கு இது அதிக பங்கு இருக்குது. இன்னும் பலரை தளபதிகளாக நியமித்தாங்க. அதிகமான ரிஸ்கான இடங்கள்ல எல்லாம் ஹாலித் இப்னு வலீதுங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உஹது போரில் நமக்கு தோல்வி வருவதற்கு அவர் தான் காரணம். அவர் அப்போ காஃபிராக இருந்தார்.
ஒரு மலை வச்சில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பக்கத்தில் உள்ளவங்க விலகின உடனே அந்த வழியாக கவனித்துக்கிட்டு என்ன செய்வார், இந்த போருடைய தந்திரங்கள் நுணுக்கம் அறிஞ்சவர். அந்த எல்லையை பார்த்தவுடனே இப்படி தான் போகணும், இப்படி போகக்கூடாது அப்படிங்கிற போர்க்கலையெல்லாம் அறிஞ்சவர். அவரை தளபதி அனுப்பும் பொழுது அதிகமான வெற்றிகள், இந்த உணவு வெற்றி கொள்வதற்கெல்லாம் அதிகமான பகுதிகளுக்கு யார் போனது, ஹாலித் இப்னு வலீத் போனார். ஹாலித் இப்னு வலீதுடைய வரலாறு தனியாக எழுதுகிற அளவுக்கு அவருடைய போர் தந்திரம், அந்த போரில் அவர் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மெத்தேடு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த போர் ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு அவருடைய வரலாறு ஆச்சரியமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவராக ஹாலித் இப்னு வலீது இவங்களுக்கு கிடைச்சாங்க. இதை செஞ்சாங்க. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், ஹாலித் இப்னு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹாலித் இப்னு சயீத் இப்னு ஆஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னு கேட்டால், இவர் ரசூல்லா காலத்தில் இவரை ஏமன் பகுதிக்கு அதிகாரியாக ரசூல்லா நியமிச்சிருந்தாங்க. அவர் ஏமனை பல பகுதியாக பிரித்தாங்கல்ல, அதில் ஒரு பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாலித் இப்னு சயீத் இப்னு ஆஸ் என்பவரை நியமித்திருந்தாங்க. அந்த பதவியில் இருக்கிற நிலையில் தான் ரசூல்லா மூத்தா போனாங்க. அப்போனால இந்த அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் நியமித்தாங்களோ அவங்கள கை வைக்கவே மாட்டாங்க. ரசூல்லா ஒரு பகுதிக்கு அதிகாரியை நியமித்து விட்டால் அந்த பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, நீக்க மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஏமன் பகுதிக்கு இவர் நிர்வாகியாக இருக்கிறார். இவரை வந்து என்ன ரசூல்லா மூத்தா போகும்போது இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷாம் சிரியாவுக்கு படை நடத்தும் போது இவரை தளபதியாக நியமிக்கிறாங்க. யார், அபூபக்கர் சித்திக் அவர்கள் நியமிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இவரை நியமிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், இவரெல்லாம் ஆரம்ப காலத்துடைய முஸ்லீமில் ஒரு ஆள். அபூபக்கர் சித்திக் அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்க சிலர் கொண்டாந்து சேர்த்தாங்கல்ல, அதில் உள்ள ஆள். இவரும் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்தவர், குறைஷ் வம்சத்தை உள்ளவர். அந்த ஹாலித் இப்னு சயீதுங்கிறவர் மிக ஆரம்பத்தில் உமருக்கெல்லாம் சீனியர் இஸ்லாத்துக்கு வந்ததில் சீனியரான சஹாபியாக இருந்ததுனால இவரை அப்படி நியமிச்சிருந்தாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லா இறந்தவுடனே அபூபக்கர் ஹலீஃபாவானார்ல, அந்த ஹலீஃபாவாகும்போது 2 மாதம் இவர் பையத்து செய்யலை. ரசூலுல்லா இறந்தவுடனே 2 மாதம் ஆச்சு பையத்து செய்கிறதுக்கு மறுத்துட்டார். மறுத்தது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலி உஸ்மான்கிட்டையெல்லாம் போய் அவங்க 2 பேர்கிட்டையும் போய், ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பனு ஹாஷிம் குலையில் நெருக்கமாக வருவாங்க. அபூபக்கர் கொஞ்சம் தூரமாக போயிடுவார்னு சொன்னோம்ல, அபூபக்கர் வந்து அந்த குறைஷ் குலத்தில் கொஞ்சம் தூரத்தில் வருவார். அவங்க அடிப்படையில் அவர் கொஞ்சம் அந்த குலப்பெருமையில் கொஞ்சம் கம்மியானவர். அபூபக்கர் அந்த குறைஷ் வம்சமாக இருந்தாலும் அந்த குறைஷிலே படித்தனம் வச்சுருப்பாங்க. இந்த பனு ஹாஷிம்லேருந்து வரக்கூடியவங்க தான் மேலானவங்க. அதுக்கு மேலே உள்ள பிரிவுகளில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் அதில் சேர்த்துக்குருவாங்களே தவிர அவங்க கொஞ்சம் அடுத்த நிலையில் கீழ் ஜாதி லெவலுக்கு இல்லை, கொஞ்சம் 2வது இடத்துல உள்ளவங்களாக இருந்தாங்க. இதை சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை எப்படி நீங்கள் அபூபக்கர் நீங்கள் ஏற்றுக்குருவீங்க, நீங்கள் உங்களை மாதிரி ஆளுக்கு இவர் போய் சொல்கிறார். யார்கிட்ட, உஸ்மான்கிட்டையும் அலிகிட்டையும் போய், நீங்கள்லாம் இருக்கும் பொழுது எப்படி அபூபக்கர் வர்றது, நீங்கள் தானே அந்த குலத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குலமாக இருக்கிறீங்க, நீங்கள் தானே பனு ஹாஷிமாக இருக்கிறீங்கன்னு என்ன செய்கிறாரு, அதை தூண்டி விடுறாரு. அப்போ தூண்டி விட்டவுடனே அலி என்ன செய்கிறாங்கன்னா, ஏப்பா நீ வந்து புரட்சி பண்ண சொல்கிறியா அல்லது எதிர்த்து கருத்து தெரிவிக்க சொல்கிறியான்னு கேட்டு அதை நடைமுறைப்படுத்தலை. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தெரிஞ்சதுனால அவர் என்ன செய்வார்னு கேட்டால், இவரை நீங்கள் நியமிக்கக்கூடாது, யார், ஹாலித் இப்னு சயீதுங்கிறத சிரியாவுக்கு தளபதியாக நீங்கள் நியமித்தது நீக்கணும்பார். அவர் முடியாதுன்றவர், நீக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால், இவரை ரசூலுல்லா காலத்தில் இவர் பதவியை கொடுத்துருக்குறாங்க, அவர் நீக்க மாட்டேன்னு ரொம்ப மறுப்பார். ஆனால் உமர் அவர்கள் ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ண காரணத்தினால அவர் அந்த பதவியில் நீக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ஆட்களை கர்வம் வச்சு அடிப்பார். அவர் வரலாறுல வரும், சில ஆளுக்கு பிடிக்கலன்னா எப்படியாவது செய்வார், இவர் நீக்கணும்னா நின்று சாதிச்சிருவார். அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீதையும் நீக்கினார். முதல் கையெழுத்தாக தான் பதவிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்கிறாரு, அவருக்கும் இவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்காது, இப்போ அந்த உமர் வரலாறுல சொல்லுவோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா அவரோட நீக்க வச்சுட்டார். ஆனால் அபூபக்கர் அவர்களுக்கு எந்த ஒரு பகைமையும் இல்லை. ஏன்னா அவர் தான் கவலைப்படணும், அவருக்கு தானே பையத்து செய்யலை, ஜனாதிபதி அவர் தான் இருக்கார், அவருக்கு பையத்து செய்யலைங்கிறது அவரை தான் பாதிக்கணும். அவர் கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை, அவர் தகுதியானவர், ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டவர், அதில் நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு திரும்ப சொன்னாலும் அவர் திரும்ப சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மாதிரியான ஒரு வேலையும் அவரை விட்டு எடுத்துடுறாங்க. அதே மாதிரி
அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற ஒரு சஹாபி வந்து ரசூல்லா காலத்தில் அவர் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு கேட்டால், ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவில் ஜக்காத்து வசூலிக்கிற பொறுப்பில் நியமிச்சிருந்தாங்க. அப்படி ரசூல்லா நியமித்த யாரையும் நம்ம நீக்கக்கூடாது. அது அபூபக்கருடைய நிலைப்பாடு. ரசூல்லா ஹயாத்தாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு பொறுப்பில் நியமிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர் ஜனாதிபதிகள் என்ன ஒரு நாள் நீக்கலாம். உன்னை விளக்கிட்டான்னா வெளியே போயிடுவாங்க. ஆனால் அவர் செய்வாருன்னா அப்படி செய்ய மாட்டார். என்ன செய்வார்னு கேட்டால், அவங்கள்ட்ட கோரிக்கை வைப்பார். இந்த அம்ர் இப்னு ஆஸுக்கு கடிதம் எழுதுவாங்க. உங்களை வந்து ரசூல்லா ஒரு பொறுப்புக்கு நியமிச்சிருக்கிறாங்க, நீங்கள் அந்த ஜக்காத் வசூலிக்கிற பொறுப்பு விரும்புனா நீங்கள் செய்யுங்க, ஆனால் நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அதை விட சிறந்த ஒரு பொறுப்பை நான் உங்களுக்கு தர்றேன், ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டு, அது சரி நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்ற பிறகு தான் அவரை வந்து ஜெருசலமுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஜெருசலத்துக்கு பைத்துல் முகத்தஸ் பக்கம் என்ன செய்யுங்க, போய் அந்த பக்கம் படை நடத்திக்கிட்டு போங்க என்று அவர் ஒருத்தர் ரசூல்லா நியமித்த ஒரு ஆளை மாற்றுறதா இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சு அவங்க எஸ்ஸுன்னா தான் மாற்றுவார். அவங்க விரும்பினா மாற்ற மாட்டார். ரசூல்லாவுடைய எந்த ஏற்பாட்டிலையும் கை வைக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது இந்த அம்ர் இப்னு ஆஸுடைய ஒரு விவகாரம், ஒரு காரணம். அடுத்ததாக வந்து இந்த ஹாலித் இப்னு வலீத் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. அவங்கள பற்றி கூட அவர் என்ன செய்வார்னு அபூபக்கர் சொல்லும் பொழுது, இந்த எந்த ஒரு பெண்ணும் அந்த ஹாலிதை போன்று அஜசன் நிசாவு அங்கே எழுதின மிசில ஹாலிதன், ஹாலிது மாதிரி ஒரு வீரரை எந்த பெண்ணும் இனி பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட மாவீரர் அபூபக்கர் என்ன செய்வாங்க, இந்த களங்களில் இறங்கி பெரிய பெரிய வல்லரசுகளோடெல்லாம் மோதி திட்டமிட்டு பிளான் பண்ணி மோதி வெற்றி வாகையை சூடுவதை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு மாவீரரை இனிமேல் பெண்கள் பெற்றெடுக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வீரராக அவரை கருதுகிறாங்க. ஆனால் அவருக்கு எதிராக என்ன செய்கிறாருன்னா, உமர் வந்து புகார் வைக்கிறார், அவரை நீக்கணும். என்னட்டா அவர் ஒரு தனி செல்வாக்கு பெறுறாரு, அவர் போனால் ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு கருத்து உண்டாகிறதுக்கு இவருக்கு அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் எடுத்துருங்கன்னு அவர் ஒரு விஷயத்தில் அவர் மாற்றார். ஹாலித் இப்னு வலீத் இதில் மாற்றாருன்னு கேட்டால், மாலிக் இப்னு நுவைரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரசூல்லா காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து ரசூல்லாட்ட சந்தித்து அவங்க ஏரியாவில் ஜக்காத் வசூலிக்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். ஜக்காத் வசூலிக்கிற நிர்வாகி அனுப்புவாங்கல்ல, இந்த மாலிக் இப்னு நுவைரா என்பதை என்ன செய்கிறாங்க, அவங்கள பனு எர்புங்கிற ஒரு கூட்டத்தாருக்கு ஜக்காத் வசூலிக்க அவர் நியமிக்கிறாங்க. ரசூல்லா மூத்தா போனவுடனே அவர் ஏன் நம்ம ஜக்காத் வசூலிச்சு அங்கே கொடுக்கணும், நம்மளே அங்கனுக்குள்ளே விநியோகிச்சுக்கிறோம்னு நினைச்சிட்டாரு. அதை கொடுக்க மறுத்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் ஜக்காத் வசூலித்து அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்கத்திலேருந்து யார் யாருக்கு தேவையோ வாங்கிக்கிடுவாங்க. இவர் ரசூல்லா மூத்தாப்புன்னு என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்டால், அவர் அதை இது அவசியம் இல்லை, நமக்கு இனிமே ஜக்காத்தை வந்து நம்ம என்ன செய்வோம், நம்மளே விநியோகம் பண்ணிடுவோம், அதை நம்ம ஏரியாவில் வசூல் பண்ணி நம்மளே விநியோகம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம். அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டால், உங்கள் ஆளுகைங்களை நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் தனின்ற அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டார். சில ஆட்கள்லாம் போய் பேசிலாம் பார்க்குறாங்க, சில சகாபாக்கள்லாம் அவர் வந்து கேட்கலை. கேட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ஹாலித் இப்னு வலீத் தான் அதுக்கு அனுப்பப்படுறாங்க. ஏன்னா அது ஒரு கூட்டமாச்சில் அவர் ஜக்காத் வசூலிக்கிற பொறுப்பில் இருந்து நான் தரமாட்டேன்னு சொன்னார்னா ஒரு தனி நிர்வாகம்னு ஆனவன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக பழந்து அவரை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. யார், இந்த மாலிக் இப்னு நுவைராங்கிறவரை வந்து கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. கைது பண்ணி கொண்டு வரும் பொழுது நிறைய பேர் ஒரு கூட்டமாக கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவுடனே அந்த கைதிகள் வைக்கிற இடம் வந்து ஓப்பன் இடமா இருக்குது. சரியான குளிர், அந்த கைதிகளை வச்சிருக்கிற நேரத்தில் சரியான குளிராக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஹாலித் இப்னு வலீத் சொல்கிறாங்க, அவங்களுடைய குளிரை போக்குங்கள், அதாவது விறகுலாம் எரித்து அது சூடாக்குவாங்கல்ல, குளிர் காய்வாங்கல்ல, அந்த கைதிகள் வந்து கடுமையான குளிரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து குளிர் காய்வதற்குரிய ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு வந்து ஹாலித் இப்னு வலீத் சொல்லுவார். அது சொன்னார்ன்னு சொன்னால், இது கினானாங்கிற ஏரியாவில் இது இருக்குது. அந்த கினானாங்கிற ஏரியாவில் குளிர் காய்தல்ங்கிற சொல் இருக்குல்ல, அந்த சொல்லுக்கு கொலை செய்யணுன்னு அர்த்தம். அந்த ஏரியாவுடைய மொழியில் குளிர் காய்வீங்கன்னா கொள்ளுங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு. இவருக்கு தெரியலை, ஹாலித் இப்னு வலீதுக்கு. இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் குளிரை போக்குவதற்குரிய ஏற்பாடுகளை கைதிகளுக்கு சரியான குளிராக இருக்கிறது அப்படிங்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அதிஃபி உசுராக்கும், உங்களுடைய கைதிகளுடைய குளிரை போக்குங்கள் அப்படின்னவுடனே அவன் உயிரை போக்குங்கள் அவங்க விளைவிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த கினானாங்கிற வட்டார மொழின்னு இருக்கும்ல, ஒரு வட்டாரத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு வட்டாரத்தில் வேறு அர்த்தமாக போயிடும். அந்த மாதிரி வட்டார மொழியில் வந்து இந்த கினானாங்கிற கூட்டத்தாண்டையில் வந்து கொலை செய்கிறதுன்றதுக்கு அர்த்தம்.
அப்போ ஒரு கைதிகளை பிடித்து கொலை செய்ய நம்ம எதிர்த்து சண்டைக்கு வரல, கைது பண்ணி எச்சரிக்கை பண்ணி இதை செஞ்சிடலாம். ஆனால் இவர் கொல்லணும்லாம் சொல்லலை. இவர் குளிரை போக்குங்கன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க இருக்கிற சகாபாக்கள்லாம் இருந்த கைதெல்லாம் கொண்டு விட்டாங்க. தளபதி சொல்லிட்டார்ல, கொலை பண்ணிட்டாங்க. இதில் இந்த மாலிக் இப்னு நுவைரா கொன்றது வந்து திரார் இப்னு அவுஸுங்கிற அஸ்வருங்கிற ஒரு சஹாபி தான் கொல்றார். அந்த போரில் வீரராக இருந்தவர் அந்த கொல்லப்பட்டவனை ரொம்ப கவலைப்படுறாங்க காலித் பின் வலீத். என்னட்டா அவர் வந்து இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு மாட்டேன்டார், முர்த்ததாக போகல, ஜக்காத்து தர்றது மாட்டேன்டார் தவிர அவரை கொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த நோக்கத்தில் செஞ்சது அப்படி புரிஞ்ச உடனே அவர் கொல்லப்பட்டார். அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மனைவிக்கு வாழ்வழிக்கிறங்கிற பேரில் அவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணுறார். இதை கொலை பண்ண இந்த செய்தி மதீனா வரைக்கும் வந்துருச்சு. அப்போ உமர் இல்லாமல் இதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அபூபக்கர்கிட்ட. இந்த ஆளை நீக்கணும், இப்போ அவர் வந்து ஒரு முஸ்லீமை கொன்னுட்டார், விட்டு முஸ்லீமை விட்டு அவர் கொண்டாட்டி என்ன செஞ்சார், விபச்சாரம் பண்ணிவிட்டார். அவர் கல்யாணம் தான் பண்ணார். அவர் விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுக்கணும், அவரை நீக்கி அவர் கல்லறி தண்டனை கொடுக்கணும்னு என்ன செய்கிறாரு, இவர் அபூபக்கர்கிட்ட போய் திரும்ப திரும்ப வற்புறுத்திட்டே இருக்கிறார். அப்போ அபூபக்கர் அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமா, ஏன் கொன்றார், அவரை கொல்லுவதற்கு ரீசன் இல்லாமல் ஒருத்தர் கொல்லக்கூடாது தானே, அவர் மனைவி ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணார், அந்த ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவரை வர சொல்கிறாங்க. அங்கேருந்து உடனே புறப்பட்டு வா, அந்த விசாரணைக்கு உட்படுத்தி காலித் பின் வலீதை கூப்பிடுறாங்க. வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசலில் தான் இருக்கிறாங்க அபூபக்கர், மஸ்ஜித் நபவியில் தான் இருப்பாங்க. வந்தவுடனே என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு தலைப்பாகை கட்டி அதில் வந்து அம்புகளை சொறி வச்சுருப்பார் எப்போதுமே. ஏன்னா வில்லு அம்பு எங்கே வச்சுருப்பாங்கன்னா, அம்பு வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு உரம் வச்சுருப்பாங்க. இவர் என்ன செய்வார்னா, தலைப்பாகையில் அங்கங்கே அம்புகள் வச்சுருப்பார், அவசரத்து டக்குன்னு எடுத்து விடுறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி தலைப்பாகையில் அம்புலாம் வைத்தவராக அவர் பள்ளிவாசலுக்கு வர்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. அபூபக்கர் இருக்கிறாங்க, உமரும் இருக்கிறாங்க வர சொன்ன இடத்துல. இவர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய ஒரு முஸ்லீமை கொண்டுட்டு நீ ஒரு மனைவி விட்டு விசாரம் பண்ணிட்டியா அப்படின்னு போய் ஒரு சண்டை போட்டு என்ன செய்கிறாருன்னா, உன்னை வந்து கல்லால் எறிஞ்சு கொள்ளாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அந்த தலப்பாவெல்லாம் தலப்பாவெல்லாம் கழட்டிட்டு அவரை இவரே தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அபூபக்கர் இருக்கிறாங்க, இவர் ஒன்றும் பேசாமல், அபூபக்கர் என்ன செய்யலை, அபூபக்கர் இருக்கும்போது இவ்வளோ நடக்கிறது, ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, தனியாக கூப்பிட்டு இவர் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நினச்சி அந்த இடத்துல விசாரிக்கக்கூடாது, இவர் இந்த விஷயத்தை விளக்குறார். நான் வந்து கொல்லணும்லாம் கொல்லலை, நான் சொன்னது இதுதான், அந்த ஏரியாவில் தான் வழக்கம்னு பொய் சொல்ல முடியலை. அபூபக்கர் தெரிஞ்சுக்கிடுவார்ல, அந்த ஏரியா ஆட்களுடைய பாஷையில் அதுக்கு வந்து கொள்ளுதல்னு அர்த்தம்னு விளங்கிட்டு எனக்கு கொண்டு விட்டாங்க. நான் வந்து குளிர்காய்வதற்குரிய ஏற்பாடை தான் நான் செய்ய சொன்னேன், அது கொலை செய்யலைன்னு சொல்லும்போது நீ சொல்கிறது கரெக்ட் தான் அவர் ஏற்றுக்கிட்டார். அபூபக்கர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டார். இருந்தாலும் போர்க்களங்களில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அரபுகள் வச்சுருக்கிறாங்களப்பா, அந்த நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, செஞ்சுருக்கக்கூடாதுண்ணா, கல்யாணத்தை சொல்ல இந்த நேரத்தில் ஏன் பண்ணுனாய், அது போர்க்களத்தில் சண்டைக்கு போயிருக்கும்போது நீ அது போய் கல்யாணம் பண்ண, அது ஒரு விகாரமாக மக்கள் பார்ப்பாங்களே அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னார். இவர் தண்டனைக்குரிய எந்த குற்றமும் செய்யலைன்னு நினைஞ்சிட்டாரு, அதை சரியாயிட்டார். அப்போ அபூபக்கர் சந்திச்சுட்டு வரும்போது உமர் உட்கார்ந்துருக்கிறார்.
இவர் என்ன செய்கிறாரு, நல்லா இருக்கலான்னு கிண்டல் பண்ணிட்டா ஹாலிது போகிறாரு. அப்போ உமர் விளங்கிட்டாரு, சரி அபூபக்கர்கிட்ட இது வேவலை, நம்ம குற்றச்சாட்டை வந்து அபூபக்கர் எடுத்துக்கிறல, மறுபடியும் தளபதியை நியமித்து அனுப்புனாங்க. மறுபடியும் போய் பல வெற்றிகள்லாம் குவிச்சார். இது வந்து அவருடைய ஹாலிது பின் வலீது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. இது உமர் இல்லானுடைய வரலாறுல இவர் வரும் திருப்பி. அதுக்காக இது சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஹாலிது பின் வலீதுக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு வாங்கல் இருக்குது. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் அவர்கள் வந்து 11வது வருஷம் 11வது வருஷம் தான் ஆட்சிக்கு வந்த வருஷம். அந்த வருஷம் வந்து மக்களை வந்து ஹஜ்ஜுக்கு சேருவதற்கு அது என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அன்றிலிருந்து பிறகு இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலம் வரைக்கும் ஆட்சி தலைவர்கள் தான் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஹஜ்ஜுக்குன்ட்டு இண்டிவிஜுவலாக போக மாட்டாங்க. ஹஜ்ஜுக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, தலைவர் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள், ஹலீஃபா புறப்படுறாருன்னொன்னே ஹஜ்ஜுக்கு போக விரும்புகிறவங்கலாம் சேர்ந்துக்குருவாங்க. ஒரு 1000 ஒட்டகம் 2000 3000 ஒட்டகமாக தான் அப்படி போகும். ஹஜ்ஜுக்கு செய்வதற்கு அவங்கவுங்க போய் செய்கிறதில்ல. இவங்க அழைச்சிக்கிட்டு போவாங்க. இவங்க தான் அந்த உரை நிகழ்த்துவாங்க. ஹஜ்ஜுடைய எல்லாத்துக்கும் தலைமை தாங்குவாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறவங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த 11 முதல் ஹஜ்ஜி ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சிக்கு வந்த அதுக்கு முந்தைய ஒரு ஹஜ்ஜி இவர் பண்ணியிருக்காரு. ரசூல்லா காலத்திற்கு முன்னாடியும் பண்ணியிருக்கிறாரு, ரசூல்லாவோடையும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாரு. இது 3வது ஹஜ்ஜி சொல்ல போனால். அந்த ஹஜ்ஜை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது உமர் இல்லான்னு உங்கள் தலைமையில் ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு போங்க, அரசு பணிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி 11வது ஆண்டு வந்து அவர் தலைமையில் ஹஜ்ஜிக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 12வது வருஷத்தில் ஹிஜ்ரி 12 ஆட்சிக்கு வந்த மறு வருஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ரஜபுல ஒரு உம்ரா செய்கிறாங்க. அந்த துல்ஹஜ் வந்தவுடனே அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க. ஹஜ்ஜுனா இஃப்ரா ஹஜ்ஜு மட்டும் செய்வாங்கள்ல, உம்ரா இல்லாமல். அதை செஞ்சுட்டு மதீனாவுக்கு உஸ்மானை ஹலீஃபாவாக்கிட்டு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாங்க. இதுதான் அந்த அபூபக்கருடைய மொத்த வரலாறுடைய சாராம்சம். ஹஜ்ஜையும் நிறைவேற்றினார், நாட்டையும் காப்பாற்றினார், ஜக்காத்தை வசூலித்தார், குரானை தொகுத்தார், அந்த கொள்கையை காத்தார், இன்னும் பல சிறப்பான ஒரு ஆட்சியை சின்ன காலத்தில் செஞ்சிட்டார். இப்போ ஏற்கனவே அந்த அபூபக்கர் இந்த ஊதியம் வாங்கினார்னு சொன்னோம்ல, அந்த ஊதியம்டா என்ன ஊதியம் அதை தெரிஞ்சுக்கணும்ல. அபூபக்கர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், நான் தொழில் பண்ணேன், நல்லா சம்பாதிச்சேன், என் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மேலேயே நான் சம்பாதிச்சேன். இப்போ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதனால எனக்கு சம்பாதிக்க முடியாது, அதனால் அரசில் இருந்தால் நான் சம்பளம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக அவர் என்ன செஞ்சார், மக்கள் மத்தியில் சொன்னார். அந்த சொன்னாருங்கிறது புகாரில் 2070வது ஹதீஸில் இருக்கிறத முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனக்கு வந்து அரசு நிதியிலேருந்து ஊதியம் எடுத்துக்கிறேன். அதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா, சில தவறான செய்திகள்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஊதியம் வாங்கினார் என்பது பார்ப்போம். தவறான செய்திகள் என்னென்னு கேட்டால், அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் தலையில் வந்து துணிமணிகளை சுமந்துக்கிட்டு தோளில் சுமந்துக்கிட்டு வியாபாரத்துக்கு அதான் பண்ண வியாபாரம். ஹலீஃபா வர்றதுக்கு முன்னாடி உள்ள வியாபாரம் என்னென்னா ஜவுளி வியாபாரம் தான். ஜவுளின்னா கடைகள் வச்சு செய்கிறது கிடையாது, தோளில் சுமந்துக்கிட்டு போய் அங்கங்கே விரிப்பாங்க, வேணுங்கிற வாங்கிக்கிடுவாங்க, ஒரு இடத்துக்காக கொண்டு போய் விற்குவாங்க. அந்த காலத்து வியாபாரம் முறை அதுதான், சந்தையில் கொண்டு போய் விற்கிறது. அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போனவுடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கள உமர் இல்லானும் அபூ உபைதாவும் 2 பேரும் பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் ஜனாதிபதி ஆகிட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜனாதிபதி ஆகி பெரிய வேலையை உங்களுக்கு சுமத்தி இருக்கிறோம், நீங்கள் வந்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகிறீங்களே, என்ன எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. கேட்டவுடனே அவர் என்ன செய்வார்னா, நிர்வாகம் பண்ணணுப்பா, குடும்பத்தை யாருக்கா பார்த்துவா, குடும்ப செலவு என்ன செய்கிறது, அதுக்கு நான் உழைச்சி தான் ஆகணுன்னு அவர் சொல்லுவாராம். சொன்னவுடனே அப்படின்னா நீங்கள் செய்யாதீங்க, என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு வந்து ஒரு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாதி ஆடு, அது 2 நாளைக்கு ஒரு ஆடு, 2 நாளைக்கு ஒரு ஆடு என்று ஊதியத்தை நாங்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கிறோன்னு 2 பேரும் சொன்னாங்களாம். இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தபக்காத்துல் குபராங்கிறதுல இருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் வந்து என்னட்ட இது பெரிய தொகை, ஒரு ஆடுங்கிறது எவ்வளோ ரேட்டு, ஒரு ஆடுங்கிறது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு ஆடுன்னா ஒரு ஆடு 12,000 ரூபா 15,000 ரூபா இருக்கும். அப்போ 7,500 ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்னா மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுது. கணக்கு பண்ணி பார்த்து இன்றைக்கி உள்ள கணக்குக்கு 2 நாளைக்கு ஒரு ஆடு, பாதி ஆடு ஒரு நாளைக்குன்னா பாதியாக கொடுப்பாங்க, 2 நாளைக்கு ஒரு ஆடு அப்படி நிர்ணயிச்சாங்கன்னா ஒரு ஆட்டுக்கு 15 ரூபான்னு ரேட்டு வச்சா கூட என்ன வச்சு பெரிய தொகையாக போச்சு. 7,000 ரூபா வருது ஒரு நாளைக்கு. 7,000 ரூபான்னா 2,10,000 ஒடியாந்துடும் ஒரு மாத சம்பளம். அது வந்து இன்றைக்கி பெரிய சம்பளம். அது அந்த காலத்தில் உள்ள வருமானத்தை பார்த்தோம்னா இவ்வளோ ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி அது. அப்போ இப்படிங்கிற கருத்துப்பட வரும் பொழுது இந்த பலவீனமான செய்தியை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த வழக்கமான ஷியாக்கள் வந்து அரசு நிதியை பெரிய அளவில் அவர் எடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புகாரியோட ஹதீஸில் உள்ளதுக்கு இது மட்டும் மாற்றமாக இருக்குது. முதல்ல
அவரை தான் மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறாரு, தூக்கிக்கிட்டுலாம் போகலை. ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு முதல் அறிவிப்பு என்னது, நான் இனி தொழில் செய்ய மாட்டேன், தொழில் செஞ்சேன்னா நிர்வாகத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொள்வேன்னு அவர் சொல்லிட்டார். அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்குது, அது புகாரில் இருக்கிறது, 2070 ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் வியாபாரத்துக்கு போன மாதிரி இவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு அடிப்படையில் கொடுத்ததாக வருது. அதனால் இது புகாரியோட அந்த அறிவிப்புக்கு மாற்றமாக வர்றதுனாலையும், ரெண்டாவது அதனுடைய அறிவிக்கிற ஆள் அத்தாயிபுன் சாயிபுங்கிறவர் தான் இது அறிவிக்கிறார். இவர் 136 மரணிக்கிறார், 100 ஹிஜ்ரி 136 மரணிக்கிறார். அப்படின்னா இந்த காலத்துக்கும் இவருக்கு மழையில் எவ்வளோ காலம் 136 மரணிச்சார்னா, இவர் அபூபக்கர் காலத்தில் பிறந்தே இருக்க மாட்டார், அடுத்த தலைமுறையிலையும் பிறந்திருக்க மாட்டார், ரொம்ப பிந்தின ஒரு ஆள். அப்போ இந்த அபூபக்கர் இப்படி தூக்கிட்டு போனார் அப்படின்னு அறிவிக்கிறதா இருந்தால் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கணும்ல அவர். இதை சொல்லக்கூடியவர் அந்த காலத்தில் வாழலை. ஆனால் புகாரியில் உள்ளதை சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா சொல்கிறாங்க, அவங்க நேரடி ஐவிட்னஸ், நேரடியாக அதுக்கு சாட்சியாக இருந்தவங்க சொல்கிறாங்க, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. அதனால் இவங்களா பார்த்துலாம் நிர்ணயிக்க கிடையாது, அவராகத்தான் நினைஞ்சார் நான் இனிமேல் வியாபாரத்தை விட்டுறேன்னு சொன்னார். இது ஒரு தவறான ஒரு செய்தி. அப்போ அப்போ எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது தபக்காத்துல் குப்ராவில் அறிவிப்பாளர் கரெக்டான வரிசை இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே எடுத்துக்கிறவேன்னு சொல்லிட்டார். அப்போ சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமானதை நம்ம நிர்ணயிச்சிருவோம், அவர் எடுக்க மாட்டார், போதுமானதை நம்ம நிர்ணயிப்போம் அப்படின்ற ஒரு மசூரா பண்ணி அபூபக்கர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்களுக்கு நாங்கள் போதுமானதை நாங்கள் நிர்ணயித்து தர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கன்ற உடனே, அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 2 மேலாடை, வருஷத்துக்கு 2 மேலாடை, அந்த மேலாடை எப்போ இத்து போய் விடுகிறதோ அந்த இத்து போனதை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு புதுசாக 2 வாங்கிக்கிறணும். இத்து போனது என்ன செய்யணும், இத்து போச்சுன்னு போய் சொல்லிட்டு வாங்கி சேர்த்துடக்கூடாதுல. இத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இத்து போனதை கொண்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக எப்போ இத்து போகுதோ அப்போ 2 ஆடை அந்த 2 ஆடை தான் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க, அது 6 மாதத்துக்கு உழைக்கும், 5 வருஷம் உழைக்கிற ஆடையாக இருந்தால் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ 2 ஆடை வாங்கிக்கிறது அது ஒன்று தருவோம். அதே மாதிரி நீங்கள் பிரயாணம் பண்ணுவதற்குரிய வாகனம், அதனுடைய செலவு அரசாங்க ஒட்டகத்தை எடுத்துக்கிறங்க, அரசாங்க குதிரை எடுத்துக்கிறங்க, பெட்ரோல் கொடுக்கணும்ல, பெட்ரோல் காசு கொடுக்கணும், அந்த மாதிரி அந்த டீயை நீங்கள் எடுத்துக்கிறலாம். நீங்கள் உங்கள் செலவுலேருந்து போய் என்ன செலவழிச்சிட்டு போய் அரசு பணி பார்க்க வேணாம். அரசாங்க பணி பார்க்கும்போது செய்கிற பயண செலவுகள் எல்லாமே அரசாங்கத்திலேருந்து தந்துடுவோம். 2 உடை தருவோம், அரசாங்கத்திலேருந்து வாகனங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது, அதுக்கப்புறம் நீங்கள் கலீஃபா ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவு செஞ்சீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கிறங்க. வீட்டு செலவுக்குன்னு ஒன்று எடுத்துப்பாங்கல்ல, அந்த வீட்டு சொத்து பத்து வாங்குறதுக்கு இல்லை, வீட்டில் சாப்பாடு செலவுக்கு என்ன கொடுப்பீங்களோ அதை எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி, இது ஓகேயான்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஓகே, திருப்தி எனக்கு, இதுதான் அவருக்கு நிர்ணயித்த சம்பளம். இது ஒரு சம்பளமா? 2 சட்டையும் எப்போ அது இத்து போடுறது வரைக்கும் 2 சட்டை, வருஷத்துக்கு கூட இல்லை, 2 வருஷமாக கூட இருக்கலாம். அப்போ வருஷத்துக்கு 2 வருஷம் வச்சுக்கிறோமா, வருஷத்துக்கு ஒரு 2 சட்டையும், அரசாங்கத்துடைய பயன்பாட்டுக்கு ஒரு வாகனத்தையும் வாங்கி கொண்டு சாப்பாட்டு செலவுக்கு உள்ளதை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு சம்பளமா? சாப்பிட்றதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும்? நம்மளே 10,000 20,000 ஒரு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டால், அவர் வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன செலவாகும்னு காத்திங்கன்னா 5,000 ரூபா கூட வராது. நம்ம வீடுகளில் கூட நம்ம 10 செலவையெல்லாம் சேர்த்து பெருசாக தெரியுது. நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, கரண்ட் பில்லு, அப்படி இப்படின்னு டிவி ஃப்ரிட்ஜுன்னு அதுக்கு தான் நிறைய செலவாகுமே தவிர, நீங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வரும் வீட்டில் சேர்த்து சமைச்சிங்கன்னா ஒரு 5,000 ரூபா கூட வராது. 5,000 ரூபா இருந்தால் ஒரு 5 பேர் உள்ள குடும்பம் என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு பேச்சு மூலம் சோறு இதானே. இப்போ வர வகையாக அந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டுபிடிக்கப்படலை, லக்ஸரியான உணவுகள்லாம் இப்போ கிடையாது. அப்போ அந்த இருக்கிற உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5,000 அளவுக்கு தான் வரும், அதை தாண்டிலாம் வராது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தொகையையும் 2 உடைகளையும் தான் அவர் சம்பளமாக பெற்றுக்கொண்டார். நான் திருப்தி அடைஞ்சேன்னு நினைஞ்சார் அவர் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும்
அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மரண வேலை, மரணம்னா அவர் வந்து கொல்லப்பட்டு மரணிக்கலை, உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு குளிர் நேரத்தில் குடிச்சு விட்டார். குளித்தவுடனே ஜுரமாயிடுச்சு. 15 நாள் ஜுரமாக இருந்தால் மௌத்தாகிறார். அந்த 15 நாளும் பள்ளிவாசல் பக்கமே வரல, அவ்வளோ ஜுரம். 15 நாள் உமர் தான் தொழுவிச்சாங்க. அந்த ஜுரமாக இருக்கிற நேரத்தில் மகளை கூப்பிட விட்டு மகள்கிட்ட சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆயிஷா நாயகி அழைச்சி என்ன செய்கிறாங்க, ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து கலீஃபாவானதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும். இப்போ கலீஃபாவானதுக்கு பிறகு என்ன என்கிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கெடுங்கள். நான் கலீஃபாவானதுக்கு பின்னாடி எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ என்ன விட்டுட்டு போன சொத்தில் அது எல்லாத்தையும் கொண்டு போய் எனக்கு அடுத்து வரக்கூடிய கலீஃபாட்ட ஒப்படைச்சிருங்க. அப்போ கலீஃபா யாருன்னு முடிவு எடுக்கலை. 15 நாள் நோயப்பட்டிருக்கும் அது சொல்கிறார். அப்போ யாரை கலீஃபா எடுத்து வர்றாங்களோ என்ன செய்யணும், நான் மரணித்த பிறகு நான் விட்டுட்டு போன சொத்து எல்லாத்தையும் கணக்கெடுங்க. அதெல்லாம் ஆட்சிக்கு முந்தைய இருந்ததாக இருந்தால் அதை விட்டுருங்க. ஆட்சிக்கு முந்தைய தோட்டத்தோடலாம் வச்சுருந்தார், சம்பாரிச்சது, அதை விட்டுருங்க. அதை விட கூடுதலாக என்ன இருக்குதோ, நான் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ 11 லட்சம் தான், அந்த 1 லட்சம் எடுத்துருங்க. இது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கொடுத்த அந்த உதவியிலேருந்து மிச்சமானது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு உதவின்னு அதில் மிச்சமாகி வாங்கினதாக இருக்கும். அது மிச்சப்படுத்தினது எதுக்கு நம்ம வச்சுக்கிறேன்னு அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் மரணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் கணக்கெடுத்து நான் ஆட்சிக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உந்திரி குள்ள செய்யின் ஜாதஃபி மாலி, எனது பொருளாதாரத்தில் எது அதிகமாக இருக்கிறதோ, முந்து தகல் துஃபி ஹாதிகில் இமாரத், இந்த ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றதிலிருந்து எது வந்து அதிகமாகி விட்டதோ, ஃபுருத்தீஹில் ஹலீஃபத்தி மின்பாதி, எனக்கு பிறகு வர்ற ஹலீஃபாட்டை நீ ஒப்படைத்து விடு. மகள்கிட்ட வசீத் பண்ணுறாங்க. நான் மூத்தா போன பிறகு என்ன செய்யணும், அந்த மூத்துடைய நோயின் விளங்கிட்டார். 15 நாள் காய்ச்சலாக இருக்கும் பொழுது நம்ம மரண வேலையை நெருங்கிட்டோன்னு உள்ளுணர்வு சிலருக்கு சொல்லணும். வகையிலலாம் வரல, அப்படி ஒருத்தர் அவன் ஊகிக்கலாம். அவர் தன்னுடைய மரணம் வந்துருச்சுன்னு அவராக முடிவு பண்ணி கொண்டு நீ இந்த மாதிரி வசியத்து மாதிரி செஞ்சிடுறாரு. செஞ்ச உடனே அவர் மரணித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் கணக்கெடுத்தோம். குடும்பத்தாரெலாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கணக்கெடுத்தோம். இந்த தோட்டம் இது முன்னாடியே இருந்துச்சா இல்லையா, முன்னாடியே இருந்துச்சு, விட்டுருங்க. இந்த ஆடு மாடுகள் எத்தனை 50 ஆடு இருக்கா, இது முதல்ல ஆட்சிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, இப்படி ஆட்சிக்கு முந்தி என்ன வச்சுருந்தாரோ, ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது வச்சுருந்தது அவர் உழைச்சி சம்பாரிச்சது. அது வந்து அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மனைவி மக்கள் வாரிசு முறையில் பெற்றுக்கொள்வாங்க. அப்போ ஆட்சிக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட என்ன ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 பொருள் தான் கூட இருந்துச்சு. ஆட்சிக்கு இருக்கும்போது என்ன இருந்துச்சோ ஆட்சியை விட்டு இறக்கும்போது அதுதான் இருக்குது. அந்த 1 ஏக்கராக இருந்து 1.5 ஏக்கர் ஆகலை. உதாரணமாக 1 ஏக்கர் தோட்டம்னு வச்சுருப்பாங்க, எத்தனை ஏக்கர்களில். அது மாதிரி ஒரு 100 ஆடு வச்சுருந்தாருன்னா 102 ஆடு ஆகலை. அப்போ என்ன அவர் வச்சுருந்தாரோ அதில் எந்த ஒன்றும் என்ன செய்யலை, தோட்டம் துறவுகள் என்ன சொத்து வச்சுருந்தாரு அது வந்து அதிகரிக்கவே இல்லை. என்ன அந்த கணக்கோட என்ன அதிகரிக்குதுன்னு சொன்னால், தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு ஒட்டகம், அது முன்னாடி இருக்கலை. இப்போ என்ன செஞ்சுருக்கு, அவர் கொடுக்குற அந்த சாப்பாடு கொடுக்க காசுல மிச்சப்படுத்தி ஒரு ஒட்டகம் வாங்கியிருக்கிறார். அந்த ஒட்டகத்தை வந்து அவருடைய தோட்டத்துக்கு தண்ணி தோட்டம் ஏற்கனவே ஒரு சொந்தமானது. தோட்டம் வந்து அவர் வியாபாரியாக இருக்கும்போது அவர் சம்பாத்தியத்தில் வாங்கினது. தோட்டத்துக்கு தண்ணி இறைக்குவாங்க, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்குவாங்க. தண்ணி இறைக்கிறது ஒட்டகத்தின் மூலம் இறைக்குவாங்க. அதுக்காக வேண்டி ஒரு ஒட்டகம் வாங்கி வச்சுருக்காரு. அப்போ இந்த ஒட்டகத்தை கணக்கு பண்ணுற, இது ஒட்டகம் முந்தி இல்லையே, நம்ம தகப்பனார் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னாடி இந்த ஒட்டகம் இல்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கியிருக்காரு. அதை கொடுக்க சொன்னால் கொடுத்துருவோம். எப்படி வாங்கியிருப்பார்னா, அவர் கொடுப்பதில் மிச்சப்படுத்தி வாங்குவார். அவருக்கு கொடுக்குற செலவில் வந்து அதுலேயும் சிக்கனப்படுத்தி என்ன செஞ்சிருக்காரு, அது வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு அடிமை, அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளை வந்து பராமரிப்பதற்காக வேண்டி, தூக்கி வளர்க்குறதுக்காக வேண்டி ஒரு அடிமையை ஒன்று வாங்கியிருந்தாங்க.
அந்த அடிமை வந்து அதுக்கு முந்தைய அவருக்கு இல்லை. ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி பொறுப்புக்கு முன்னாடி வந்து அந்த அடிமை அவருக்கு சொந்தமாக இருக்கலை. இந்த நீர் இறைக்கிற ஒட்டகம் சொந்தமாக இருக்கலை. இதை தவிர வேறு எதுவும் கூடுதலாக இல்லை. ஆட்சியில் இருக்கும்போது என்ன இருந்துச்சோ, ஆட்சியை விட்டு இறங்க இந்த மௌத்தாகிற நேரத்துலையும் அது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. கூடுதலாக இருந்தது இந்த ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டு நம்ம மேமிஷமாக எடுத்துருக்குறோம், அது கூடுதலாக இருக்குது, நமக்கு அதிகமாக இருக்குது, அது வேணாம் கொடுத்துருங்க, நம்ம என்னுடைய சொந்த சொத்து மட்டும் எனக்கு உரியதாக இருக்கட்டும்னு சொல்லி அதை தேடி பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து ஆயிஷா நாயகி ஒப்படைக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த மாதிரி தகப்பனார் வசியத்து பண்ணாங்க, அவங்க சொத்து இவ்வளவு தான், அதை கணக்கை காட்டி இவ்வளோ தான் இருக்குது, இது ஆட்சிக்கு முந்தி உள்ளது, ஆட்சிக்கு பிந்தி வாங்கணும், இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான், அந்த ரெண்டையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாருன்னொன்னே அவர் அழ ஆரம்பிக்கிறார். இந்த மனுஷனுக்கு அல்ல அருள் செய்யட்டும், அடுத்து வர்ற ஆளுக்கெல்லாம் பெரும் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி வாழ முடியுமா? இந்த மாதிரி யாருக்கும் அவர் இவ்வளோ சுருக்கமாக இவ்வளோ சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்து ரெண்டே ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கோம், ஒன்றும் கொடுக்கல, அதில் என்ன மிச்சமாகுது? அவர் கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிச்சது அதையும் ஒப்படைக்கன்னு சொல்லிட்டு வந்தால் எங்களுக்கு அடுத்து வர்ற எங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. அவர் என்ன செய்கிறாரு, பிந்தி வர்றார். ரஹிமல்லா அபாபக்கரன், அபூபக்கருக்கு அல்ல அருள் புரிவானாக, லக்கது அத்தாப மம்பஅதுஹு தாபன் சதீதா, தனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இவர் இன்னும் எல்லாருக்கும் தானே செய்யணும். இவர் ஒரு வழியை காட்டிட்டு போயிட்டாருன்னா அடுத்த ஆட்சியாளர் கூட எடுக்க முடியாது. அப்போ இவர் பெரிய சிரமத்தை கொடுத்து விட்டாருன்னு செஞ்சார் சொல்லி அழுதாருன்னு வருது. இது வந்து தபக்காத்தில் வருது, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா இன்னொரு ஹதீஸு, இது ஒரு பொய்யான ஹதீஸ் தான். அது என்ன ஹதீஸுன்னா, அது ஒரு ஹலீஃபாவான உடனே மக்கள்கிட்ட வந்து செய்கிறாங்கன்னா உங்களுக்கு 2000 திர்ஹம் தர்றோம், வருஷத்துக்கு 2000 திர்ஹம் தர்றோம்னு சொன்னாங்களாம். ஃபகால ஜீதூனி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் இவரை இழிவுபடுத்துவதற்காக அந்த ஷியாக்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் கொண்டாந்து எடுத்துக்காட்டி அவர் பாருங்கள் சம்பளம் எவ்வளோ எடுத்திருக்காரு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது சொன்னதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஆதாரமற்ற செய்தி. அது என்ன வருதுன்னு கேட்டால், உங்களுக்கு ஜாலுலகு அல்ஃபைனி 2000 திருகம்னா, திருகம்னு போட மாட்டாங்க. பழக்கத்தில் பெரும்பாலும் திருகத்தை தான் குறிப்பாங்க. தீனார்னா குறிப்பிட்டுருவாங்க. தீனார்னா தங்க காசு ரொம்ப விலை கூட, திருகம்னா வெள்ளி காசு. அப்போ 2000 தந்துடுறது வருஷத்துக்கு 2000 திருகம்னு நியமிக்கிறாங்களாம். அப்போ அபூபக்கர் சொல்கிறான், ஜீதூனி 10 அது கொஞ்சம் கூட தாங்கன்னு கேட்டாராம். இவரே எடுத்துக்கலாம், இவர் தான் நிர்வாகியாக இருக்கார், இப்படி கேட்டாராம். கேட்டதுக்கு என்ன ஃபைனலி ஈயாளன், நான் எனக்கு குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, அபூபக்கருடைய கேரக்டருக்கு மாற்றமா எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, இது பத்தாது, கது சகல் தும்முனியான திஜாரத்தி, நான் வந்து வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டேன், அதை வேறு விட்டுவிட்டேன், அதனால நீங்கள் நிர்ணயிக்கிற எனக்கு பத்தாதுன்னு சொன்னாராம். சொன்னோன்னு அப்போனா ஒரு 500 சேர்த்துக்கிறங்க, 2500 வாங்கிக்கிறங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்னென்னு கேட்டால், இது மைமூன் பின் மெஹரான்கிறவரை இது அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால், இவர் பிறந்தது ஹிஜ்ரி 40. இவர் இது 12 நடந்த விஷயம். ஹிஜ்ரி 12-13 நடந்த ஒரு விஷயத்தை ஹிஜ்ரி 40 பிறந்தவர் இப்படி குழந்தை 40 பிறக்கிறார். இவர் விவரம் தெரிஞ்சு பேசக்கூடிய வயசு வரும்போது அது 50-60 வயசாயிரும். அப்போ 60 ஆண்டுக்கு பிந்தி வந்த ஒருத்தர் வந்துக்கிட்டு இதை இப்படி தான் நிர்ணயிச்சாங்கன்னு இன்னும் நேரம் பார்த்த மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த நல்ல ஆள் தான் இவர் மைமூன்கிறது, இடையில யாரை விட்டுருக்கும், பொய்யர்கள் இணைச்சி விட்டுருப்பாங்க ஒரு பேரை பயன்படுத்தி. அப்போ இந்த சொல்லக்கூடிய மைமூன் பின் மெஹரான் என்பவர் இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. அவர் வந்து அபூபக்கர் இந்த சம்பவம் நடக்கும்போது, அவர் ஹிலாஃபத்தை ஏற்கும் பொழுது அவர் பிறக்கலை, இவர் பிறந்ததே ஹிஜ்ரி 40. அதாவது இந்த சம்பவத்துக்கு 30 வருஷத்துக்கு பிந்தி என்ன செய்கிறாரு, பிறந்தவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி சொல்ல ஏற்றுக்கிற மாட்டாங்க ஹதீஸில். அந்த மாதிரி ஆதாரமற்றதாக இருக்கிறது. அந்த 2 ஆடை கொடுத்தது, அது மாதிரி வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம், அரசு வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது, அதே மாதிரி குடும்ப செலவுக்கு மட்டும் எடுத்துக்கிறணும், உணவு செலவுக்கு எடுத்துக்கிறணும்னு சொன்னதற்குல அதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போ அவருடைய வருமானத்தை எடுத்துக்கொண்ட விஷயமாக 2 விஷயங்கள் வருது. ஒன்று வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு ஆடுங்கிறது, அதுவும் தவறான செய்தி. 2500 திர்ஹம் வருஷத்துக்கு, அதுவும் தவற, அதுவும் கேட்டு வாங்கினாராம். நான் உள்ள குடிக்காரன் கஷ்டப்படுறேன் இப்படி கேட்டு வாங்கினார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இந்த 2 செய்திகளையும் சொல்வார்கள். இது ரெண்டுமே என்னது, சொல்லக்கூடிய ஆளுக்கு வந்து அபூபக்கர் காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. இந்த 2 செய்தியும் குறை அறிவிப்பாளர்கள்லாம் தேட வேண்டியதில்லை. இந்த 2 செய்தி அறிவிக்கக்கூடிய ஆளுகளும் அபூபக்கருடைய இந்த காலத்தில் அவங்க பிறக்கக்கூட இல்லை. பிறக்காதவர்கள் வந்துக்கிட்டு இதை அறிவித்தாங்கன்னா எப்படி அதை செய்தியாகும்? இந்த மாதிரி செய்திகளை வைத்து கொண்டு வேணும்னுட்டு கட்டுவாங்க. அந்த காலத்தில் இவரை டேமேஜ் பண்ணுறாங்க, என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு என்ன செய்வாங்க, நல்ல ஆளுக்கு பேரை யூஸ் பண்ணி அவர் சொன்னார், இவர் போட்டுக்கிறது தானே, நம்பிக்கையான ஆளுக்கு பேரை போட்டுட்டு உண்டாக்குறது தான்.
அந்த மாதிரி உள்ள செய்திகள் இருக்குது. அதனால் அவர் எந்த ஒன்றையும் என்ன செய்யலை, அனுபவிக்கலை. ஆட்சியில் இருந்து இவர் செஞ்ச வேலைக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம். நாடே அவர் தான் உண்டாக்குனார், நாடைய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனது அவர் தான். அப்படிப்பட்டவராக இருந்து கூட சாப்பாட்டுக்கு தான் எடுத்துக்கொண்டார் என்பது வந்து சரித்திரம் காணாத ஒரு 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 நிகழ்வு இது. அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து ஜனாதிபதி ஆனவனா எல்லாம் செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அந்த மன்னருடைய பேரை போட்டு முத்திரையை தயாரிப்பாங்க. ஒரு அரசாங்கத்தில் ஒரு கடிதம் எழுதுறது தான் என்ன செய்யணும், சீல் வைக்கணும்ல. அரசாங்கத்திலேருந்து பல பகுதிகளுக்கு கடிதம் எழுதுவாங்க, தளபதிகளுக்கு கடிதம், தன்னுடைய தளபதிகளுக்கு கடிதம் எழுதுவாங்க, வேறு வேறு நாட்டில் உள்ளவங்களுக்கு எழுதுவாங்க, அல்ல ஒரு நிர்வாக விஷயத்தை சொல்வதற்கு எழுதி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு சீல் வைப்பாங்க. அதை மோதிர வடிவத்தில் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, எந்த கடிதம் எழுதினாலும் எழுதிட்டு அந்த மோதிரத்தில் முகமது ரசூலுல்லான்னு இருக்கும். 3 லைன், முகமது ஒரு லைனு, ரசூல் 2வது லைனு, அல்லாங்கிறது 3வது லைன், முகமது ரசூல் அல்லா, இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை ரசூல்லா வச்சுருப்பாங்க. அதை அந்த முத்திரை அரக்கில் முக்கி அப்படி அமைக்கிட்டாங்கன்னா அந்த எழுத்து அப்படி பதிஞ்சிடும். இதை போட்டால் இது ரசூல்லாட்ட வந்திருக்குது அப்படின்னு வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து எடுத்துக்கொள்வார்கள். அது ரசூல்லா பயன்படுத்தினாங்க. அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இவர் ஒரு முத்திரை அபூபக்கர் போட்டு அது மாதிரி ஒரு முத்திரை தயாரிக்கணும்ல, முத்திரையெல்லாம் தயாரிக்க மாட்டேன்ட்டார். ரசூல்லாவுடைய அந்த மோதனம் இருக்குல்ல, அதையே போட்டுருவோம், நான் ரசூல்லாவுடைய பிரதிநிதி தானே. இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகும் அரசாங்கத்தினுடைய எந்த ஒன்றுலையும் தன்னுடைய பேரை தானே பார்ப்போம். ஒருத்தனை நீங்கள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பேரில் திட்டங்கள்லாம் மாறிடும். ஏற்கனவே ஒரு தலைவர் பேரில் திட்டத்தை ஆரம்பிப்பாங்க, வேற ஆள் வந்தோன்னு என்ன செய்வாங்க, திட்டத்துக்கு பேரை இந்த தலைவர் பேரை வச்சுருவாங்க, அவர் படத்தை வச்சுருவாங்க. அந்த பேருக்கு தான் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஆசைப்படுவான், பதவியில் உள்ள ஆள். இவர் முத்திரை வைக்கும்போது கூட அபூபக்கர்லாம், அபூபக்கர் கிடையாது, முகமது ரசூலுல்லாஹ் தான் போகும். சீல் வந்து என்ன செய்யலை, அதுக்குன்னு நான் ஒரு சீல் வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்லி அதையும் சுமத்திட்டு போனார். அடுத்த வரவங்களுக்கு மீற முடியலை. உமரும் அப்படி தான் போட்டார், முகமது ரசூலுல்லாஹ் தான் அதே மோதிரம். உஸ்மான் தான் போட்டார். உஸ்மான் கையில் இருக்கும்போது கலண்டு கணத்தில் விழுந்துருச்சு, அதுக்கு பிறகு காணா போச்சுன்னு வைங்களேன். அது அப்புறம் அலி தான் என்ன செஞ்சார், வேற ஒரு முத்திரையை தயாரித்தார். அப்போ அந்த முத்திரை விடுவதில் கூட என்ன செஞ்சாருன்னா அதெல்லாம் என்ன விரும்பலை. ரசூல்லா போட்ட மோதனர்கள் எதுவும் ரசூல்லா முத்திரையை வச்சுருந்தாங்க, அதையே நான் பயன்படுத்துவேன்னு செஞ்சாருங்கிறது புகாரியில் 5866வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ஜக்காத்தெல்லாம் இல்லாமல் போச்சு, எதிர்ப்பாக போயிட்டாங்க இல்லை. பிறகு அந்த படைகளை அனுப்பி முறியடித்த பிறகு ஜக்காத்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் முறியடிச்சிட்டார்ல. அப்போ என்ன செஞ்சார்னா, பஹ்ரைன்லேருந்து முதல்ல அந்த ஜக்காத்து வசூலித்து வருகிறது. அப்போ பஹ்ரைன்லேருந்து வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்லாம் கூப்பிட்டு அறிவிப்பு செய்கிறாங்க. மக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது வாக்களித்திருந்தால் அவங்க என்கிட்ட வாங்க. ரசூல்லா அப்படி செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, சில கஷ்டமானதுக்கு வந்தாங்கன்னா, இந்த இப்போ நிதி இல்லை, அந்த ஊரில் நிதி வந்து அவனுக்கு தர்றேன், இவ்வளவு தர்றேன், அவ்வளவு தர்றேன், 2 ஒட்டகம் தர்றேன், 500 திர்ஹம் தர்றேன் வாக்களிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிப்பாங்க. அதே மாதிரி அவங்க காலத்தில் ஜக்காத்து பின்னாடி வரும் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் கேட்டு வரும்போது நிதி இருந்தால் கொடுப்பாங்க. ரசூல்லா காலத்தில் நிதி இல்லைன்னு சொன்னால் அந்த ஜக்காத்து வர வேண்டி இருக்குது, அது வந்தவுடனே உன்னை கவனத்தில் வச்சு நான் உனக்கு தர்றேன், இன்னது தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவை சொல்லி, ஒட்டகம் தரேன், ஆடு தர்றேன், மாடு என்னமோ இவ்வளவு தர்றேன்னு சொல்கிறது ஒரு விளக்கம். அந்த மாதிரி ரசூல்லா அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் கேட்குறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூல்லா இருக்கும்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிருங்கிறவர் ஒரு பெரிய ஆரம்பகால, அவங்க தகப்பனார் ஆரம்பகால ஒரு முஸ்லீமு, பத்ர் போர்க்களத்தில் மிகப்பெரிய வீரதீர பராக்கிரமமாக போரிட்ட ஒரு சஹாபி. அவர் கொல்லப்பட்டார். அதனால் அந்த ஜாபிர் மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரியம், சின்ன இளைஞராக இருந்தனால. அவர் தகப்பனார் கடன் வச்சுட்டு போயிட்டார்னு முறையிடும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பஹ்ரைன்லேருந்து ஜக்காத் வர வேண்டியிருக்கு, பஹ்ரைன்லேருந்து வந்த உடனே உனக்கு என்னென்னு தர்றேன், அந்த என்னென்னு சொல்லலை, ஹக்கதா இவ்வளோ தர்றேன்னு அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. மூத்தா போயிட்டாங்க. பஹ்ரைன்லேருந்து காசு வர்றதுக்குள்ளே அவங்க மரணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, பஹ்ரைன்கான ஜக்காத்து கொடுக்காம போயிட்டானுவோ, அது மாறி போச்சு. அப்புறம் இவர் வந்து அதான் முறியடித்து அதெல்லாம் விலக்கி, மார்க்க சட்டத்தையும் விலக்கி அவங்கள வந்து அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு ஜக்காத்து வருது, பஹ்ரைன்லேருந்தே வருது. அப்போ மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க, பஹ்ரைன்லேருந்து ஜக்காத் வந்திருக்கிறது. இந்த ஜக்காத்து சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது வாக்களித்திருந்தார்கள்னா என்னிடத்தில் வந்து வாங்கி கொள்ளுங்கள், முதல்ல ரசூல்லாவுடைய வாக்குறுதி தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அறிவித்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் போய், எனக்கு ரசூல்லா வந்து இந்த மாதிரி வாக்களிச்சிருந்தாங்க,
அப்படின்னு சொல்லி நான் இருக்கும்போது பஹ்ரைன்லேருந்து வந்தால் உனக்கு இவ்வளோ தர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பார். கேட்டவொன்னு என்ன செய்வாங்கன்னா கை நாள் இப்படி அள்ளி கொடுப்பாங்க, இன்னாமல் கொடுப்பாங்க. ரசூல்லா வாக்களித்ததுனால என்ன செய்வாங்க, கை நிறைய அள்ளி கொடுப்பாரு, 2 கையில் அள்ளி கொடுப்பாரு. அது எவ்வளோ இருந்துச்சுன்னா ஹம்சமேத்தின் 500 திர்கம் இருந்துச்சு. இப்படி அள்ளுனா 500 திர்கம், 500 திர்கத்தை அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இது மாதிரி இன்னும் 2 மடங்கு எடுத்துக்க 1500, 500 கொடுத்துட்டு இன்னும் 2 தடவை அள்ளி 1500 திர்கத்தை எடுத்துக்க, ரசூல்லா அவனுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை கொடுத்தாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அவங்க ஆட்சியில் வந்தோன்னே ரசூல்லா காலம் மாதிரியே ஜக்காத்து பறக்கத்தை வர ஆரம்பிக்குது. தூக்கி கொடுக்குறாங்கல்ல, 1500 திர்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு என்ன செஞ்சுருக்குது, ஜக்காத்து வர செழிப்பாகவும் ஆக்கிட்டாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே ஜக்காத்து ரசூல்லா வாக்களித்ததெல்லாம் நிறைவேற்றும் அளவுக்கு பொருளாதாரத்தை தன்னிறைவாக்கிட்டாங்க, வலுவான ஆட்சி ஆக்கிட்டாங்க, எதிரிகள்லாம் பயப்படக்கூடியவளோ ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கடமையை குறுகிய காலத்தில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அடுத்து என்னென்ற இன்னொன்று கவனிக்கணும், அவர் ரசூல்லா வந்து படைகள் அனுப்புவாங்கல்ல, படை அனுப்புகிறதா இருந்தால் 2 பேர் படைன்னா அந்த சின்ன சின்ன படைகள் இருக்குது, அது இல்லை, பெரும்படைகள் அனுப்புகிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் தான் அனுப்புவாங்க. ஒன்று அபூபக்கர், 2 உசாமா. படை நுணுக்கம் தெரிஞ்சவர். அந்த மாதிரி வந்து ரசூல் சொல்கிறாங்க. இப்போ ஹதீஸில் வருது, சலமா பின் அக்வாங்கிற சஹாபி சொல்கிறாங்க, இது புகாரில் 4270 ஹதீஸில் வருகிறது. கஸவுத்து மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபா கஸவாத்தின், ரசூல்லாவோட வந்து நான் வந்து 7 தடவை போர் செஞ்சுருக்கிறேன், 7 போரில் ரசூல்லாவோட கலந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அது இல்லாத பல போரில் கலந்துருக்கிறேன். அது இல்லாத பல போரில் கடந்திருக்கும் பொழுது அது 9 போர், ரசூல்லாவோட ஒரு 7 போர் கடந்திருக்கிறேன். ரசூல்லா சில நேரத்தில் அவங்க போருக்கு போகாமல் படையை அனுப்பி வைப்பாங்க. உசாமா அனுப்புனாங்கல்ல, ஜெயிதெல்லாம் அனுப்புனாங்கல்ல, அவங்க போக மாட்டாங்க. பத்ர் உஹதுக்கு அவங்களே போனாங்க. அவங்க போகாமல் மதீனாவில் இருந்துக்கிட்டு தளபதிகளை போட்டு அனுப்புகிற படைகளும் இருக்குது. அப்படி ஒரு 9 போரில் நான் மொத்தம் 16 போரில் கலந்துருக்கவர் சொல்கிறார். சலமா பின் அக்வாங்கிறவர் சொல்கிறாரு, ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு 7 போர் எல்லாத்திலையும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ரசூல்லா காலத்துக்கு பிறகு 9 போர் அதுலேயும் நான் கலந்துருக்கிறேன். அதில் வந்து மர்ரத்தன் அலைனா அபூபக்கர், மர்ரத்தன் அலைனா உசாமா. இந்த 9 போரில் ஒரு தடவை உசாமா தலைவராக போடுவாங்க, இல்லைன்னா அபூபக்கர் போடுவாங்க. இவர் 5 ஒரு நாள், அது அல்லது அவர் 5 ஒரு நாள். அப்போ தளபதியாக போட்டு நிர்வகிக்கிறது அந்த பயிற்சி இருந்ததுனால தான் இதெல்லாம் பார்த்தாரு. அவர் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னு கேட்டால், இந்த அளவுக்கு வந்தவனை கைப்பற்றின எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ஏன் வந்துச்சுன்னு கேட்டால், அவர் அதில் ஊறி போய் ரசூலா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தளபதியை அனுப்பி விட்டு அனுப்பி போர்களை சந்தித்து, அந்த போர்னால பயம் வந்துடும்ல எல்லாருக்கும். தானே தலைமதாகி போகிறது கொண்டு விட்டாங்க, என்ன செய்கிறது, பயம் வரும்ல. அந்த பயமெல்லாம் இல்லாத வகையிலையும் போருடைய தந்திரங்களை தெரிஞ்சக்கூடிய வகையில் இருந்ததுனால தான் உடனே ஆட்சிக்கு வந்தோன்னா இது தான் கவனிக்கிறார். நாடு எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் போர் தளபதியில் இருந்தவங்களாம் தெரியும். இவங்க எப்படி இருப்பாங்க, எத்தனை ஏரியாக்கள் இருக்குது, எந்தெந்த ஏரியாக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணமே இவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல போர்களுக்கு தளபதியாகவே நினைஞ்சிருக்கிறாங்க, நியமித்து இருந்ததுனால அந்த நிறைய அனுபவம் பெற்றவராக இருந்தார். இது புகாரில் 4270 ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரசூல்லா காலத்தில் உள்ள மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அந்த மஸ்ஜித் நபவிங்கிறது வந்து ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், செங்கல் ஓரத்தில் செங்கல், சுடாத செங்கல், மேலே வந்து பேரிச்ச ஓலைகள், பேரிச்ச ஓலையில் தான் கூரை, சைடில் வந்து செங்கல் இருந்துச்சு. தூணு வந்து பேரிச்ச மரத்துடைய அந்த மரத்துடைய தண்டு இருக்குல்ல, பேரிச்ச மரம் அந்த பேரிச்ச மரம் தான் தூணு. அப்போ தூணு என்ற இடங்கள்லாம் பேரிச்ச மரம் இருக்கு. மேலே வந்து கூரை வந்து பேரிச்ச இலை வந்து கூரையாக இருக்கு. சுற்றி வந்து செங்கல். ரசூல்லா காலத்தில் கடைசியாக அந்த பள்ளிவாசல் இருந்து இவ்வளவு தான். இதை கீழே மண்ணு தான் ஒன்றும் செய்யலை. அப்போ இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, பள்ளிவாசலை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அழகாக்கணும்னு சொல்லும் பொழுது கையை வைக்க மாட்டேன்ட்டார் ரசூல்லா. இதான் பள்ளி, மாற்றவே மாட்டேன்ட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பள்ளி என்னவா இருந்துச்சோ அபூபக்கர் காலத்திலையும் அதில் ஒரு துரும்பை மாற்றலை. அதே கீத்து தான், அதே செவர் தான், அதே தூணு தான், அதில் தர அதே மண் தர தான். அதில் எந்த விதமான மாற்றத்தையும் அவர் செய்யலை. உமர் வந்தவொன்னு நிறைய மாற்றம் செஞ்சாங்க. உஸ்மான் வந்தவொன்னே பயங்கர மாற்றம் செஞ்சார். மார்க்கம் தடுத்திருக்கிற அளவுக்கு அலங்கார பொருள்கள்லாம் வச்சு உஸ்மானை பற்றி பேசணும் வச்சுக்கிடுவோம், அந்த வரலாறுல தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் அபூபக்கர் அவர் என்ன செய்யலை, மஸ்ஜித் நபவியில் அதில் கூட மாற்றமே செய்யக்கூடாது. அப்படி உள்ளவர் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதில் குர்ஆனை தூக்குறதுக்கு பயப்பட்டார்ல,
ரசூல்லா செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்ய வேண்டும்? எதை எடுத்தாலும் ரசூல்லா செஞ்சாங்களான்றதுலே கவனம் செலுத்தக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து 446வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ரகசியத்தை ரொம்ப பேணக்கூடியவராக இருந்தார். ரசூல்லா ஒரு விஷயம் ரகசியம் என்றது ஒரு தலைவருக்கு முக்கியமாக வேணும். ஒரு ரகசியமாக உனக்கு மட்டும் வச்சுக்கேன்னு ஒரு விஷயமா இருந்தால் அதை வந்து பரப்பி விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், ஹப்சா நாயுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்சா இருக்காங்க இல்லையா, அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவர் இறந்துடுறார். இறந்த உடனே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஹப்சாவுடைய இதுக்கு மாப்பிள்ளை கேட்குறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்குறாங்க. யார்கிட்ட முதல்ல உஸ்மான்கிட்ட போகிறாங்க. என் பையன் மக வந்து விதவை ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? உஸ்மான்கிட்ட கேட்குறாங்க. அவர் எனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படின்னு மறுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர்ட்ட வர்றாங்க. அபூபக்கர் என் மகளை கல்யாணம், இந்த வயசெல்லாம் பஞ்சாயத்தில் என்ன போய் சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்தில் வந்து ஆணுக்கு எவ்வளோ வயசு, பெண்ணுக்கு அந்த மேட்டரே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை. அது எந்த வயசில் உள்ள எந்த வயசாகவும் இருக்கலாம். அது ஒரு மேட்டராக இந்த சமூகத்தில் இருக்கலை. அதனால உமர் சின்ன வயசுக்காரர் அவர் மகளை கொண்டு போய் அபூபக்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்குறாருன்னா, அபூபக்கர்ட்ட போய் நீங்கள் விதவையாக இருக்கிறாங்க, நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் பேசாமல் இருப்பார், பதிலே சொல்லாமல். இல்லாமல் இருந்தோன்னு அவருக்கு சரியான ஒரு வருத்தம். உமருக்கு ஒருத்தட்டே போய் சொல்லி இந்த மாதிரி கேட்குறேன், ஒரு பதில் கூட சொல்லாமல் இவர் என்னை முகத்தை சொல்லிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அபூபக்கர் இவ்வளோ பித்தனாக்கள் எதிரான கருத்து வரும்போது கூட அவரோட சொல்லிட்டு போட்டு நிறுந்துருவார். பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள ஹப்சாவை கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ண உடனே உமரை போய் பார்ப்பார். நீ வந்து என்கிட்ட கேட்ட, நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு பதிலே நான் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், உன் மக விதவையான உடனே வந்து ரசூல்லா என்கிட்ட சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும்னு. ரசூல்லாவை என்ன செஞ்சாங்க, அதை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கருத்தில் இருந்ததுனால தான் நான் என்ன செய்யலை, அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கும் பொழுது அது அந்த ரகசியத்தை நான் ஒன்றையும் சொல்லவும் முடியாது. என்கிட்ட தனிப்பட்டு சொன்ன ஒரு விஷயத்தை, ரசூல்லாவுடைய ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ தெரிஞ்ச விஷயமா போச்சுல, இப்போ எல்லோரும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. அப்படி இல்லாமல் இருந்தால் நீ கேட்டவொன்னு நான் சரின்னு இருப்பேன். உன் மகன் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், நான் ஏன் பதில் சொல்லலைன்னா இதான் எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ரசூல்லா கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்வாங்க, ஹப்சாவை கல்யாணம் பண்ண பிறகு நடக்குவார். அப்போ ரசூல்லாவுடைய எந்த ஒரு ரகசிய விஷயத்தையும் அம்பலப்படுத்தாமல் ரசூல் அப்படி அந்த வார்த்தையை சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ரகசியத்தையும் நான் அம்பலப்படுத்தக்கூடியவன் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் இந்த பதில் அவர் சொல்லுவார். இது வந்து புகாரியில் 4005வது ஹதீஸில் இருக்கிறது. அடுத்ததாக வந்து அவருடைய மரண வேலை வருது. காய்ச்சலாக இருக்கார்ல, உடம்பு சரியில்லாமல், அது செவ்வாய்க்கிழமை அவர் வந்து மரணிக்கிறார். செவ்வாய்க்கிழமைன்னா அவர் திங்கக்கிழமை மரணிக்க ஆசைப்படுறார். அப்போ அவருடைய மரண நேர விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இறுதியையும் அடுத்து அவர் செஞ்ச ஏற்பாடுகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.